ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे भाष्यादेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। नारायण नमस्कृतं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नस्य प्रायसभद्रेषु नित्यभावनसेवया भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रे। हरे कृष्ण। பன்னெண்டாவது 4வது ஸ்லோகம். ஓகே 1, 12, 4. ஈஸ்வரி ஜெயந்தி படிக்க முடியுமா நீங்க? சரி 4வது ஸ்லோகம் படிங்க. கொஞ்சம் படிங்க, அப்புறம் அடுத்த படிக்கலாம். ஸ்ருதவாச அபிபலத் தர்மராஜः பித்ருவத் ரஞ்சயன் பிரஜः निष्प्रह सर्वकामेभ्यः कृष्णपादानुसेवया। படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், யுதிஷ்ட மகாராஜன் அவரது ஆட்சி காலத்தில் ஒவ்வொருவருக்கும் செல்வங்களை தாராளமாக அமைத்தார். அவர் தனது தந்தையை போலவே இருந்தார். அவருக்கு சொந்த நோக்கங்கள் எதுவும் இருக்கவில்லை. மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களுக்கு அவர் செய்த இடைவிடாத தொண்டின் காரணத்தால் எல்லா வகையான புனல் முகங்களிலும் அவர் இருந்தார். பொருளுரை முன்னுரையில் குறிப்பிட்டு கேக்குது மெதுவா படிங்க, ரொம்ப ஸ்பீட் வேணாம். படிங்க. நமது முன்னுரையில் குறிப்பிடப்பட்டு உள்ளதைப்போல் உலகில் மனிதவற்றை கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம் தேவையாகப்பட்டது. மேலும் எல்லா தேச தலைவர்களும் இவருடைய சொந்த நன்மைக்காகவும் சமூகத்தின் நன்மைக்காகவும் உலக மக்களை அனைவரின் நன்மைக்காகவும் இந்த கிருஷ்ண விஞ்ஞானத்தை பயில வேண்டும். எனவே நட்பும் சுருக்கமாகிய யுதிஷ்டமாகராஜனை உதாரணத்தால் உறுதி செய்யப்படுகிறது. இந்தியாவில் மக்கள் ராமராஜ்யத்தினர், ஏனெனில் மாதாஜி நீங்க விட்டு விட்டு கேக்குது உங்களது. ஆனா கேக்குது போதும், விட்டு விட்டு கேக்குது நீங்க படிக்கிறது. பாருங்க ராமராஜ்யம் படிங்க திருப்பி. ராமராஜ்யத்தில் மாதாஜி விட்டு விட்டு தான் கேக்குது. இல்ல வேணாம் மாதாஜி விட்டு விட்டு கேக்குது. பரவாயில்ல நீங்க சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பரவாயில்ல போதும், இதுவரையும் கேட்டுச்சு. அப்படி படிக்கோங்க. கேட்கல, விட்டு விட்டு தான் கேக்குது. சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. சரி ரைட் ஓகே. இப்போ இவங்க யார் படிக்கிறது? சுதா மாதாஜி படிங்க. படிங்க. படிங்க ராமராஜ்யம் அதில் படிங்க. என்னோட லிமிட்ல போகணுன்றீங்களா? சரி அப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் சுதாமதி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இது ஈஸ்வரி ஜெயஸ்வரி படிங்க. நான் மியூட்ல போட்டேன், படிங்க. இப்போ கேக்குது படிங்க. ராமராஜ்யம் படிங்க.
ராமராஜ்யத்தை விரும்புகின்றனர். ஏனெனில் பரமபுருஷராகிய அவர் சீரிய அரசராக ஆட்சி புரிந்தார். மேலும் இந்தியாவின் அரசர்கள் அல்லது பேரரசர்கள் பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியின் அபிவிருத்தியையும் கருத்தில் கொண்டு உலகத்தின் தலையத்தையே ஒழுங்குபடுத்தினார். இங்கு பிரஜா என்னும் சொல் குறிப்பிடப்பட்டதாகும். இச்சொல்லின் இலக்கணப்படியுள்ள கருத்து பிறந்தது என்பதாகும். பூமியில் நீர்கால பிராணிகளுக்கு பக்குவமடைந்த மனிதர்கள் வரை பல உயிரினங்கள் உள்ளன. இவை அனைத்துமே பிரஜைகள் என்பதால் அறியப்படுகின்றன. இக்குறிப்பிட்ட பிரபஞ்சத்தின் சிருஷ்டி கர்த்தாவாகிய பிரம்மதேவர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாட்டனார் என்பதால் அவர் பிரஜபதி எனப்படுகிறார். இவ்வாறாக பிரஜா என்ற சொல் இப்பொழுது உபயோகிக்கப்படுவதற்க பக்குண்ட நோக்கத்துடன் உபயோகிக்கப்பட்டது. போதும் மாதாஜி, போதும். ஹரி கிருஷ்ணா, போதும் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வீட்டில் போட்டுக்கோங்க. ஹரி கிருஷ்ணா. சுதா மாதாஜி படிங்க, வீட்டில் இருந்து படிங்க. பிரஜா படிங்க. இவ்வாறாக பிரஜா என்னும் சொல் இப்பொழுது உபயோகிக்கப்படுவதை விட பரந்த நோக்குடன் உபயோகிக்கப்பட்டது. அரசன் நீர்வாழ் பிராணிகள், தாவரங்கள், மரங்கள், ஊர்வன, பறவைகள், மிருகங்கள் மற்றும் மனிதன் ஆகிய அனைத்திற்கும் பிரதிநிதியாக இருக்கிறார். அவற்றில் ஒவ்வொன்றும் பரமபுருஷரின் அங்க உறுப்புகள் ஆகும். பகவத்கீதை 14.4 அரசர் பரமபுருஷரின் பிரதிநிதி என்பதால் எல்லா ஜீவராசிகளுக்கும் முறையான பாதுகாப்பை வழங்க அவர் கடமைப்பட்டவர் ஆவார். ஆனால் ஓய்வு முறை சிதைந்து போய்விட்ட இன்றைய நிர்வாக தலைவர்களின் விஷயத்தில் இது உண்மை அல்ல. இன்றைய ஆட்சி முறையில் தாழ்ந்த மிருகங்களுக்கு எவ்வித பாதிப்பும் அளிக்கப்படுவதில்லை. உயர்ந்த மிருகங்களுக்கு பெயரளவிலேயான பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. ஆனால் பெரும் விஞ்ஞானமாகிய இதை கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிந்தவரால் மட்டுமே பெற்றறிய முடியும். கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிவதால் ஒருவர் உலகிலேயே மிகவும் பக்குவம் அடைந்த மனிதர் ஆகலாம். விஞ்ஞானத்தில் ஒருவருக்கு அறிவு இருக்க வேண்டும். இல்லையெனில் கல்லூரி படிப்பால் அடையப்பட்ட எல்லா தகுதிகளும் பட்டங்களும் பயனற்றவை ஆகிவிடும். யுதிஷ்டிர மகாராஜன் இக்கிருஷ்ண விஞ்ஞானத்தை நன்கு அறிந்திருந்தார். ஏனெனில் இந்த விஞ்ஞானத்தை இடைவிடாமல் பூர்த்தி செய்து கொண்டதன் வாயிலாக அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இடையூறாக பக்தி கொண்டு ஆற்றியதன் வாயிலாக நாட்டை நிர்வகிக்கும் தகுதியை அவர் பெற்றார். தந்தை சில சமயங்களில் மகனிடம் இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்வது போல் காணப்படுகிறது. ஆனால் அவர் ஒரு தந்தையாக இருப்பதற்குரிய தகுதியை இழந்து விட்டார் என்று ஆகாது. தந்தை எப்பொழுதும் தந்தையாகவே இருக்கிறார். ஏனெனில் அவரது மனதில் எப்பொழுதும் மகனின் நன்மையை பற்றிய எண்ணமே மேலோங்கியுள்ளது. தந்தை தனது ஒவ்வொரு மகனும் தன்னை விட பிறந்த நிலைக்கு உயர வேண்டும் என்று விரும்புகின்றனர். இந்த மாதிரி தந்தை மாதிரி இருக்கணும் ஒரு அரசன். ஓகே, அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகே, இப்போ மாதாஜி படிங்க. சரோஜா மாதாஜி படிங்க. எனவே நற்குண சொரூபியாகிய யுதிஷ்டிர மகாராஜனை போன்ற ஒரு அரசர் அவரது ஆட்சியில் உள்ள ஒவ்வொருவரும், முக்கியமாக நன்கு விருத்தியடைந்த உணர்வை கொண்டுள்ள மனிதர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்களாக வேண்டும் என்று விரும்புகிறார். இதனால் அற்பமான பௌதீக வாழ்வில் இருந்து அனைவராலும் விடுபட இயலும். அவரது ஆட்சி முறை பிரஜைகளுக்கு எல்லா நன்மைகளையும் அளிப்பதாக இருந்தது. அவர்களுக்கு உண்மையாகவே நன்மை அளிக்கக்கூடியது என்னவென்பதை நற்குணவானாகிய அவர் நன்கு அறிந்திருந்தார். இக்கொள்கையின் அடிப்படையிலேயே அவர் ஆட்சியை நடத்தினார், புலநிகழ்வின் அடிப்படையில் அல்ல. தீய அரசரான அவருக்கு சொந்த நோக்கங்கள் எதுவும் இருக்கவில்லை. மேலும் அவரது எல்லா நிகழ்வுகளும் எப்பொழுதும் பகவானின் அன்பு தொண்டிலேயே ஈடுபட்டு இருந்ததால் புலநிகழ்வுக்கு இடம் இருக்கவில்லை. பகவானின் அங்க உறுப்புகளாகிய ஜீவராசிகளுக்கு அவர் செய்த சேவையும் பகவானுக்கு அவர் செய்த சேவையில் அடங்கும். முழு பொருளுக்கு சேவை செய்யாமல் அங்க உறுப்புகளுக்கு மட்டும் சேவை செய்பவர்கள் தங்களது நேரத்தையும் சக்தியையும் வேகம் செய்கின்றனர். இது வேருக்கு நீர் ஊற்றாமல் மரத்தின் இலைகளுக்கு நீர் ஊற்றுவதை போன்றதாகும். வேருக்கு நீர் ஊற்றுவதால் இலைகள் தானாகவே புத்துணர்வு கிடைக்கின்றன. ஆனால் நீர் இலைகளின் மீது மட்டுமே ஊற்றப்படுமானால் சக்தி முழுவதுமே வீணாகிவிடும். ஆகவே யுதிஷ்டிர மகாராஜன் இடைவிடாத பகவத் தொண்டில் ஈடுபட்டிருந்தார்.
இவ்வாறாக அவரது கவனமுள்ள ஆட்சியின் கீழ் இருந்த பகவானின் பின்ன பகுதிகளாகிய ஜீவராசிகளும் தற்போதைய வாழ்வில் உள்ள எல்லா வசதிகளும் அடுத்த வாழ்வுக்கான எல்லா முன்னேற்றமும் நன்கு கவனித்துக் கொள்ள அதுவே நாட்டை நிர்வகிக்கும் பக்குவமானவரை ஆகும். நாட்டை எப்படி நிர்வகிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஒரு ராஜாங்கிறவரு அவங்க இருக்க எல்லாரும் குழந்தைங்க, எல்லா பிரஜைகளும் எல்லாருமே அனிமல்ஸ் சேர்ந்து எல்லாருமே குழந்தைங்க. இப்படியா இப்போ ராஜாங்கம் பண்ணுறாங்க, திருட்டு வெளியில் ஆகிட்டாங்க இல்லையா. பிளண்டரிங், டேக்ஸு டேக்ஸு டேக்ஸு, ஏகப்பட்ட மணியை பிடிங்கி 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 இந்த மாதிரி ஆயிடுச்சு நாடு. ஓகே, இது கலியுகத்தில் இப்படி நடக்கும்னு போட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. தேர்விக்க பிளண்டரன்ஸ் ரவுடிஸ் மாதிரி ஆயிடுவாங்க. கவர்மெண்ட்டே அப்படி ஆயிடுமா. ஓகே, அந்த ஒரு சொத்துக்கு எதுக்குமே உத்தரவாதம் இருக்காது. அதனால தான் ஹரிகிருஷ்ணம்ன்றது ஒரு வரப்பிரசாதம். இதில் பிரபுபாதர் நம்ம கௌரங்க மகாபிரபுலாம் சொல்லி கொடுத்தா வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இது ஒரு வளையம் மாதிரி ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வரும், பாதுகாத்துட்டே வரும். ஓகே, அதனால் என்ன பண்ண ஒருத்தர் வந்து நல்லா கிச்சனை பிடிச்சிக்கணும் ஹரே கிருஷ்ணன். அப்போ என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணன் கைவிடவே மாட்டார். பையன் கைவிடலாம், ஓகே, ஹஸ்பண்ட் கைவிடலாம், அப்பா கைவிடலாம், ஆனால் யாரும் கைவிட மாட்டார், கிருஷ்ணா கைவிட மாட்டார். அதனால் கிருஷ்ணன் கிச்சன் பிடிச்சிக்கணும். ஓகே, இந்த உலகத்தில் எல்லா உறவுமுறையும் ஒரு இடத்துல கசந்துடும். ஏன்னா இதுதான் அந்த உலகத்தோட நேச்சர், இந்த உலகத்தோட இயற்கையாக தான். ஓகே, முதல்ல வந்து நெக்டர் மாதிரி இருக்குமா, அமிர்தம் மாதிரி இருக்குமா ரிலேஷன்ஷிப், உறவு முறை. எண்டில் எப்படி இருக்குமா அந்த ரிலேஷன்ஷிப்பு, பாய்சன் ஆகிடுமா. ஓகே, விஷமாயிடும். அதனால தான் தபஸ்யா பண்ண சொல்கிறாங்க. நம்ம உறவு முறை கிருஷ்ணர் மையமாக வச்சு தான் இருக்கும். கிருஷ்ணர் மையமாக வச்சாமல் இருந்து பொண்ணு குறிச்சியை மையமாக வச்சு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு உனக்கு நீ பிடிச்சிருக்குன்னு வச்சுருந்தோம்னா முதல்ல வந்து அமிர்த மாதிரி இருந்தாலும் பின்னால் எப்படி மாதிரி விஷமாகிடுமா. பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பெரியவங்களாம் சண்டை போடுவாங்க. ஏன்னா ரெண்டும் ஒரு பெண்டல் இப்படி போகுது அப்படி போகுது, கணவன் மணி சண்டை போடுவாங்க. ஏன்னா பெண்டலை வந்து முதல்ல பிடிச்சிருக்கு, வயதாக பிடிக்காம போயிடும். பெண்டல் இப்படி போகும், அவரை சண்டை தேவையில்லாமல் வரும். எதுக்கு எடுத்தாலும் போவோம், எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு தெரியாது. ஓகே, பிகாஸ் they don't like each other. நான் லவ் மேரேஜ் தான். ஓகே, அதனால் இங்கே மேரேஜ் லவ்லாம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக. இட் இஸ் ஆல் என்னது என்ன சொல்ல கிருஷ்ணாவோட ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஓகே, நமக்கு அந்த ஆசைகள்லாம் இருக்குது, ஆனால் கிருஷ்ணன் ஆசைகள் நிறைவேற்றுவார். நம்ம கிருஷ்ணன் பின்னாலேயே போயிட்டோன்னா அது ஏற்றாப்படி கிருஷ்ணன் ஆசை நிறைவேற்றுவார். இல்லை நான் இந்த உலகம் தான் பெருசுன்னு நினச்சோன்னா இல்லை நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் கிருஷ்ணர் ஏதோ சொல்கிறார், பரவாயில்ல நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, அது நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் எனக்கு இப்படி தான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் வாழ்க்கை நடக்க போகிறேன்னா அப்போ என்ன ஆகணும், அதே மாதிரி பெயின் பின்னா இருக்குமா. இப்போ பிடிச்சிருக்கும் அப்போ என்ன ஆகும், பிடிக்காது. ஓகே, பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கும். வாழ்க்கையில் எல்லா உறவு முறையும் இனிப்பாகவே இருக்கும், கடைசி வரைக்கும் சொல்லவே முடியாது. எப்பயுமே அமெரிக்காக்காரனாக இருக்க மாட்டான். அவன் கடைசி என்ன ஆவான், மாடாக மாறிடணும். எப்படி அவன் மாட்டை அடித்து சாப்பிட்டானோ அதே மாதிரி அவன் அடித்து சாப்பிடுவான் அடுத்த பேர்கள். இதுதான் வாழ்க்கை. நான் ஃபோர்டில் ஒர்க் பண்ணும்போது 6 வருஷம் இருக்கும். அப்போ ஒர்க் பண்ணும் அதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னால் என்னோடய டீம் மெம்பர் ஒருத்தன் என் கீழே வேலை பார்க்குறவர், அவர் சொன்ன வயிற்று வலிக்கு சொன்ன வயிற்று என்ன வலிக்குது, வீட்டுக்கு போகணும்னு சொன்னான். எதுக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கேட்டேன். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஏதோ இந்த கோழி இது சாப்பிட்டுட்டேன், சிக்கன் சாப்பிட்டேன், எனக்கு வயிற்று வலி தாங்க முடியல, ஏதோ தப்பாக இதாகிடுச்சு. நீ சாப்பிட்டு உனக்கு வயிற்று வலிக்குது, அந்த கோழிக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், நீங்கள் பண்ணி தானே சாப்பிட்ட, அப்போ அதுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அந்த பெயின் எப்படியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகே, அதனால் மாமிச உணவு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா பாவம். நம்மள மாதிரி தான் அதுக்கு உயிர் இருக்குது, அது நம்மள மாதிரி தான் உடல் நமக்கு இருக்குது, ரத்தம் வருது இல்லை, அதுக்கு பார்த்தா உயிர் இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க, உயிர் இருக்குது அதுக்கு. கடவுள் எனக்காக படைச்சிருக்காருன்னா உன்னையே இன்னொருத்தன் படிச்சிருப்பார், கரெக்டாக இல்லையா. ஜீவசி ஜீவனம். 2 கால் 4 கால் மிருகம் 2 கால் மிருகத்துக்கு உணவு, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கும். காலை இல்லாத காலுக்கு உணவு, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, வலிமையானவங்களுக்கு வந்து வலிமையற்றவங்க உணவாயிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கு. அதனால் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். மாட்டுடைய பல் எப்படி வரிசையாக இருக்குல்ல, அந்த மாதிரி நம்மளுடைய பல் வரிசையாக இருக்குது. நம்மளை வெஜிடேரியன், நம்மளுடைய குடல் அமைப்பும் நான்வெஜ் ஸ்டோர் பண்ண மாதிரி கிடையாது ஆக்சுவலாக. இந்த மாதிரி இல்லை, நான் எந்த இது பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு நான் தூக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டோன்னா என்ன ஆகிடும், நமக்கு தேவையில்லாத வேறு. முதல்ல வந்து அனுபவி ராஜா அனுபவின்னு சொல்லி அனுபவிச்சிருவாங்க. ஆனால் பின்னால் என்ன ஆகிடும், நோய்கள்லேருந்து எல்லாம் தாக்குவாங்க, மாயை அப்படி வசூல் பண்ணுவாங்க அப்புறம். ஓகே, அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் வாழ்க்கையில். நம்ம தான் எப்பயுமே ராஜா மாதிரி ராணி மாதிரி இருக்கலாம் கிடையவே கிடையாது. ஓகே, நம்மளுக்கும் என்ன ஆகிடும், நம்மளுடைய நேரமும் மாறிடும். ஓகே, டைம் கிருஷ்ணா டைம், ஹி வில் சேஞ்ச் எவ்ரிதிங். ஓகே, அதனால எப்பயுமே எப்படி இருக்கணும், நம்ம கிருஷ்ணனுக்கு
அந்த தபஸ்யா பண்ணிகிட்டே இருக்கணும். தபஸ்யா என்னது? பெரிய தபஸ்யா என்ன? இப்பெல்லாம் தண்ணிக்குள்ளே குளிர்ந்ததுலேயே வந்து நிற்பாங்க. ரொம்ப சம்மர் டயத்தில் டீ மூட்டி நடுவில் நிற்பாங்க. அதெல்லாம் கிடையாது, அந்த தபஸ்யா சொல்லலை, அந்த மாதிரி தபஸ்யா கிடையாது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி தபஸ்யா பண்ணோன்னா வேருக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி. வேருக்கு தண்ணி ஊற்றுனா ஓகேவா, இல்லை இலைக்கு தண்ணி ஊற்றணுமா? இலைக்கு தண்ணி ஊற்றா வேஸ்ட்டு. வேருக்கு தண்ணி ஊற்றுனாதான் அது வந்து இந்த ட்ரீயே எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, அதே மாதிரி கிருஷ்ணரை சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுதான் கருத்து. ஓகே, அதனால் நம்ம கடைசி வரை என்ன பண்ணோம், நிறைய சோதனை வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை முழு சோதனை தான். நம்மளை என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் வாங்க ஷேன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியே வரும். ஓகே, எதுக்கு இதில் இருக்க அப்படின்ற மாதிரியே கேள்வி கேட்பான். நீ ஹரே கிருஷ்ணன் சொன்னதால உனக்கு எல்லாம் ஓட்டையாக போச்சு, நீ வேற யாரை கும்பிட்டா உனக்கு எல்லாம் இருக்கும் எல்லாம். இதெல்லாம் தேவையில்லாத மாயோட புள்ளி, எதிர்நீச்சல் போடுற மாதிரி தான். ஓகே, ஒரே நோக்கத்தை விவேஷாத்மிகா புத்தி ஏகே குதந்தனா பகுஷாஹி அனந்தச புத்தியோ விவசாயினம். இந்த மாதிரி பல கிளைகள் இருக்கும். யாருக்கு உறுதி இல்லையோ மனசு, ஒரே உறுதியில் என்ன பண்ண அடிச்சிடணும். ஓகே, நம்ம யார் மேலே நம்பிக்கை வேணும், அதுக்கு தான் நம்பிக்கை வேணும். நம்பிக்கை எப்படி தான் வரும், அசோசியேஷன்லாம் வரும். இதெல்லாம் பின்னி பழஞ்சது. அதனால் நம்ம வந்து நம்பிக்கை எப்படி வரும்னா, ஒன்று வந்து பிரபுபாதர் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்க கூட வேணாம், அது செக் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 6 மாதம் எடுத்துக்கலாம், தீர ஆராயலாம். இவங்கெல்லாம் சொன்னது கரெக்டாக இல்லையா, வேதங்களில் சொன்னது. டாய்லெட் போனால் குளிக்கணுன்றாங்க, இப்போ யாரும் குளிக்கிறதே கிடையாது, அது ஒரு விஷயம். டாய்லெட் போனால் குளிக்கணும், டூ பாத்ரூம் போனால் குளிக்கணும். ஓகே, காலையில் சீக்கிரம் தெரிஞ்சு பல்லு தேய்க்கணும், பல்லு தேய்க்காமல் டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும். டீ காஃபி குடிக்கூடாது. அது இந்த மாதிரி 8 குட்டிகள் ஆகிட்டாங்க இல்லையா. வேதங்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி டாய்லெட் போனால் குளிக்கணும், ஆனால் எந்த மரத்தை தொட்டாலும் குளிக்கணும், ஆனால் மாட்டுடைய சாணத்தை தொட்டால் குளிக்க தேவையில்லை, அது வந்து யூஸ் பண்ணலாம். கரெக்டாக சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சான், மாட்டுடைய சாணத்தில் கிருமி நாசினி. இதை சும்மா அவன் ஏதோ பேர் கொடுப்பாங்களாம். ஓகே, அவங்க சொன்னது எல்லாம், வேதங்களில் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த எலும்பு இருக்கு இல்லையா, எலும்பு தொட்டாலும் நம்ம குளிச்சிடணும். ஆனால் சங்கு இருக்கு இல்லையா, இது ஒரு மீனோட எலும்பு தான், அது எங்கே வச்சுருக்கோம் சங்கு? கரெக்டாக பூஜாரில் சொல்லுவோம், வேதங்களை சொல்லியிருக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் வேதங்களை சொன்ன எல்லாமே பக்கா. வேதங்கள் படிக்க முடியுமா? ஏகப்பட்ட ஸ்லோகங்கள். ஆனால் வேதங்களுடைய எசன்ஸ் வந்து பகவத்கீதா. ஓகே, அந்த பகவத்கீதை பாகவதம்னா கிருஷ்ணருடைய அந்த வேதங்களுடைய எசன்ஸ். அதனால் அதில் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கலியுகத்தில் வந்து நாம சங்கீதம் மாத்திரம்தான், வேற எதுவும் இல்லைன்ட்டான். கோயிலில் போனால் கூட கரை தான் பேசுகிறாங்க. ஓகே, கோயில் எதுக்கு போனாங்க, கரை பேசுறது. ஜோடி ஜோடியாக போனாலும் கரை பேசுகிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஆயிடுச்சு கோயில். ஆனால் நாம சங்கீதம் பண்ணாங்கன்னா இந்த கோயில் தியானம் இதெல்லாம் தேவையில்லை. ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ண முடியாது கலியுகத்தில். தியானம் பண்ண உட்காந்து தூக்கம் தான் ஆகும். ஓகே, அதனால என்ன பண்ணோம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே முழுவதுமாக கன்வின்ஸ் ஆகணும். பிளாஸ்பியில் சேத்துல ஒரு ஆள் ஆற்றுல ஒரு ஆள் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், முழுவதுமாக நம்பணும், நம்பி இறங்கணும். இவ்வளோ நாள் நம்பி இறங்கினீங்களா இல்லையா? டிக்கெட் ஃப்ளைட்டில் போகிறீங்க, டிக்கெட் வாங்கினோடனே ஏர் இஸ் பைலட் எங்கே இருக்காரு போய் பார்த்து, நீங்கள் உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா, உங்களுக்கு ஓட்ட தெரியுமா, இதுக்கு முன்னால் நீங்கள் ஓட்டியிருக்கீங்களா, நான் இதில் உட்காரலாமா, இப்படியா கேட்பீங்க. யூ பிலீவ் பைலட்னா டிக்கெட் கேட்க சீட் எதுமா, இந்த பைலட் ஓட தெரியுமா, இந்த பைலட் லைசன்ஸ் அதை கேட்க போறீங்களா, நான் கிடையாதுல்ல. இல்லை டிரைவர் பஸ்ஸில் போகும்போது இந்த டிரைவராக பிடிச்சி கேட்டிங்களா, என்ன ட்ரெயினில் போகும்போது கேட்டீங்களா, ஒன்றும் கிடையாது. யூ ஹவ் பிலீஃப்னா ஒய் டோன்ட் யூ பிலீவ் சாஸ்திரா, நம்மளுடைய சாஸ்திரத்தை ஏன் நம்ப முடியல நம்மளால? அதுதான் மாயா. ஓகே, மாயா அட்டாக் பண்ணுவாங்க. இதெல்லாம் வேணாம், அதெல்லாம் விட்டுடு, எப்பயும் போல இது எதுக்கா நீ கிருஷ்ணா கும்பிட்ற, கிருஷ்ணா கும்பிட்டு உனக்கு இவ்வளோ பிரச்சனையே, கிருஷ்ணா கும்பிட்றதுனால உனக்கு இவ்வளோ பிரச்சனையே அதுதான் வந்தது. இவரே உண்டு பண்ணுறது. ஓகே, அதை கும்பிடாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறது. ஆல்ரெடி நிறையா பௌதி உலகமே அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக திரும்பலாம் கிருஷ்ணனை கும்பிடாத அப்படி தான் அந்த சிச்சுவேஷனே இருக்குது. அதில் இந்த மனது வேற சேர்ந்துருது கூட. ஆமாம் கிருஷ்ணனை கும்பிட்டனால தான் அப்படி நடந்தது. அந்த மாதிரி மாயா பவர்ஃபுல். ஓகே, மாயா யாரு? துர்கா. துர்கா வந்து கிருஷ்ணனுடைய பர்ஃபெக்ட் சர்வெண்ட். சிருஷ்டி சிதி பிரளய சாதன சக்தி ரேக சாயேவ யஸ்ய புவனானி விபதி துர்கா.
இச்சான ரூபம் அபியர்ஷ சேஷரேச்ச கோவிந்த மாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோவிந்தனுக்கு சேவை பண்றதா துர்காவுடைய வேலையம். அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை விட்டுருவாங்க, துர்காவை பிடிச்சிப்பாங்க. துர்கா காளி அம்மன் அவங்க வந்து கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ஹை லெவலில் பார்க்கணும் பிக்சர் பார்த்துட்டு யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க. இந்த லோகத்தில் இருக்கிறதுக்கு அம்மையும் அப்பாவும் சிவனும் பார்வதி. ஆனால் இந்த லோகத்தில் ஜெயிலில் நல்லா சௌரியமாக இருக்கிறதுக்கு நம்ம வேணுமா என்ன? ஜெயிலில் சௌரியம் பண்ணி கொடுக்குறது வாரம் ரெடியாக இருப்பார், ரொம்ப நல்லா இருக்கான் அவனுக்கு கொஞ்சம் ஓகே, நல்லா ஏசி விரும்ப கொடுக்கும் ஜெயிலில், சாப்பாடு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கட்டும் அவனுக்கு. ஆனால் எங்கே இருக்கணும், ஜெயில் தான். ஓகே, அம்மையும் அப்பாவும் அவங்க நல்லா கவனிச்சுப்பாங்க. ஆனால் இந்த லோகத்துக்கு வெளியே வரணும்னா நிச்சயமாக விஷ்ணுவை கூப்பிட்டா தான் வெளியே வர முடியும். ஓகே, அதனால தான் அந்த கலியுகத்தில் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சைத்தன்ய இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். ஓகே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பகவான் திருப்தி பண்ணான்னா அவருக்கு வந்து நிச்சயமாக அடுத்த லோகம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த லோகத்திலே என்ன ஆயிடுமா, ஆட்டோமேட்டிக்காக ஆன்மாவுக்கு எஃபர்ட் போட போட ஆன்மாவை கவனிக்க உடல் ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் ஆரம்பிச்சிடும். தனியாக உடலை கவனிக்க தேவையில்லை. ஐயோ நான் சுத்தனா எனக்கு கை வலிக்குது, ஹரிகிருஷ்ணா சொன்னா எனக்கு வாய் வலிக்குது, எப்படி நான் சொல்றது, ஆட்டோமேட்டிக்காக எல்லா வலியும் சரியாயிடும். ஓகே, ஜஸ்ட் யூ டு ஹேவ் ஃபெய்த். ஃபெய்த் எப்படி தான் வரும், ஏதாவது சேவைகள் பண்ணால் ஃபெய்த் வரும். சேவையே பண்ணலாம் எப்படி ஃபெய்த் வரும், சேவையே பண்ணலாம். சேவை எதில் ஆரம்பிக்குது, கிருஷ்ணரை பார்க்கறதே சேவை, கிருஷ்ணாமெல்லாம் விழுந்துங்கிறது சேவை. இதெல்லாம் பண்ணலாமே, துளசி சுற்றி வந்தால் அவர் சேவை. அப்போ கிருஷ்ணாவோட புக்கை கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய சேவை. மகச்சேவாம் துவாரம் ஆகுருமத்தே தமோத்வாரம் யோசிதாம் சங்கி சங்கம். பெரிய சேவை எப்படின்னா ஒரு மகாத்மாவுக்கு சேவை பண்ணுறது. மகாத்மா பிரபுபாதர் என்ன சொல்றாரு, அவருடைய உயிர் மூச்சு என்ன, 1 கோடி ரூபான்னு சொன்னாரா, அவருடைய உயிர் மூச்சே புத்தகம் தான். அந்த புத்தகத்தை யாருக்காக கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய சேவை. கரெக்டாக இல்லையா? ஓகே, 1000 புக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், 500 புக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் சத்யநாராயண பிரபு இப்போ மேரேஜுக்கு இல்லையா, அந்த மாதிரி மேரேஜுக்கு வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணலாம். அவங்க வரவங்களுக்கு தான் புக் கொடுக்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் சேவையில் வரும். இந்த சேவை பண்ண என்ன ஆகும்னா நமக்கு வந்து பகவானை பற்றி கேட்குற ருசி வருமா, அப்போ தான் புரியுமா. ஆக்சுவலாக யார் அறிவு கொடுக்குறா உள்ளேருந்து, கிருஷ்ணா அறிவு கொடுக்குறாங்கல்ல, எல்லாருக்கும் ஒரே அறிவு கொடுக்க மாட்டார். அவக்தனுக்கும் நாத்திகவாதிக்கும் வேற மாதிரி அறிவு கொடுப்பார், அவன் மறக்கிற மாதிரியே அறிவு கொடுப்பார். ஓகே, பக்தனுக்கு தான் கரெக்டான அறிவு கொடுப்பார். அதனால நினைக்கக்கூடாது. ஓகே, நான் எனக்கு வேணாலும் முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அறிவு கொடுப்பார். தப்பாக கண்டுபிடிப்போம். மாயப்பூருக்கு போவேன்னு சொன்னேன்ல, நீங்கள் மாயப்பூர் போனீங்களா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல, அடிபட்டுச்சா இல்லையா? மாயப்பூர் போனதுனால அடிபட்டுச்சு, நீங்கள் இங்கே என்ன அடிபடாது. இது மாதிரி சொன்னாங்க ஒரு டிவோட்டி அப்படி சொன்னாங்க. தமால் கிருஷ்ண மகாராஜா ஒருத்தர் சொல்றாரு, அப்படி இந்த மாயப்பூர் போறேன்னு சொன்னா, இப்போ போகாதீங்க, போனாலும் அடிபட்டுச்சா அவர் திருப்பி போயிட்டார், அவ்வளோ திருப்பி மாயப்பூர் போயிட்டார். ஓகே, அதனால இப்படிலாம் சொல்லுவாங்க, அபசகனம் இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை, தூக்கி எறிஞ்சணும். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமைக்கம் சரணமர்ஜா அகம் தோன் சர்வபாபிபே மோக்ஷயிஷ்யாமி மாசுஷா. எல்லாத்தையும் திறந்துட்டு எனக்கு சரணடைந்தார் கிருஷ்ணர். எதை பத்தியும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துட்டாரு. மாசுஷகா சொல்றாரு இல்லையா? எங்க சொல்றாரு? நீங்க எந்த ஊரு? ஆவடியா? ஆவடி. காஞ்சிபுரத்துல என்ன சொல்றாரு வரதராஜன்? மாசுஷகா சொல்றாரா இல்லையா? சொல்றாரு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எழுதியிருப்பாங்களா மாசுஷகான்னு கேட்டா? ஸோ அதனால நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மதே, ஹரே கிருஷ்ணா பிரணாமம் சொல்றேன். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி கவலைப்படக்கூடாது. ஓகே, இப்படிலாம் சொல்றாங்களே அப்படிலாம் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் நம்ம நடந்தோம்னா யார் பேச நம்ம கேட்குறோம் சொல்லுங்க? நமக்கு பிடிச்சாதான் நம்ம கேட்போம், இல்லை கேட்க மாட்டோம். கரெக்டா இல்லையா? நமக்கு பிடிச்சாதான் கேட்போம், இல்லை கேட்க மாட்டோம். அதனால யார் பேச்சையும் நம்ம கேட்க தெரியல, ஒன்லி ஆச்சாரிய பேசி கேட்போம். ஆச்சாரியர்கள் வந்து நிலை பெற்றுட்டாங்க. ராமானுச்சாரியா இருக்கட்டும், மத்வாச்சாரியா இருக்கட்டும், சைத்தன்ய மகாபிரபு பிரபுபாதம் நிலை பெற்றவங்க, அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும். ஓகே, சும்மா நேற்று வந்தவங்க 21st செஞ்சுரியில் வந்த ஒருத்தர் சொல்றாரு, ஐயோ அது எப்படிங்க அது அப்படிங்க, நீங்க தான் பண்ணாதீங்க. அவன்கிட்ட பணம் இருக்கலாம், ஆனா என்ன கிடையாது, மூளை கிடையாது. ஓகே, மூளை யார்கிட்ட தான் இருக்கு? ஆச்சாரியன் தான் இருக்கு. அவங்க தான் ரியல் சயின்டிஸ்ட். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணணும். எங்க மாதிரி சோ பர்சன் சொல்லிட்டாரு நான் ஃபாலோ பண்றேன் அப்படி கிடையாது. ஓகே, அதனால நமக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆச்சாரியர்கள் என்ன சொன்னாங்க, நம்ம வாழ்க்கையை எப்படி முன்னேற்றணும் அப்படி
அப்படின்னு சொல்லி ஒரே நோக்கில் முன்னேறிட்டே இருக்கும். ஓகே, அதுதான் நம்முடைய கிருஷ்ணனுடைய இயக்கம். இப்படி பண்ணால் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பிறவின்னு ஒன்றே இருக்காது. நம்ம என்ன பண்ணிடலாம், நிச்சயமா கோலா விருந்தாவன் போகிறதுக்கு கிருஷ்ணன் டிக்கெட் ரெடி பண்ணிடுவார். ஓகே, கௌரங்க மகாபிரபு மாதாஜி கேட்டாங்கல்ல, கௌரங்க மகாபிரபு கருணையோட கொடுத்துருக்காரு. கிருஷ்ணரை வந்து சரணடைன்னு சொல்லிட்டார். ஆனால் ஹரேனா ராதாராணி, கிருஷ்ணானா கிருஷ்ணன். இந்த ஹரேயும் கிருஷ்ணாவும் சேர்ந்தது தான் கௌரங்க மகாபிரபு. ஹரே கிருஷ்ணா சொல்றதும் கௌரங்கம் அப்படி சொல்றது ஒண்ணுதான். ஸோ அந்த கௌரங்க மகாபிரபு கருணையுள்ள அவதாரம். அதனால என்ன பண்றாருன்னா, எப்படி கிருஷ்ணன்ட்ட சரணடையது அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஓகே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த மந்திரத்தை சொல்லியே நம்ம என்ன பண்ணலாம், கிருஷ்ணன்ட்ட பிரசாதம் சாப்பிட்டே கோலம் தான் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, 5வது ஸ்லோகம் போலாங்களா? கிரிஜா மாதாஜி இந்த இதுல இருக்கும் 1.12.5வது ஸ்லோகம். ஓகே, ஓகே பிரபு, தேங்க் யூ. ஓகே, இப்போ வந்து நம்ம ரூமில் படிக்கலாம், வீட்டில் படுக்கோங்க, ரூமில் படிக்கலாம். இப்போ சம்பதா கிருத்தவோ லோகா மகிஷி பிராதரோ மகி ஜம்புத்வீபாதிபத்யம் ச யசஸ்யாத்ரிதிவம் கதம். படிங்க மாதாஜி, ஹரிப்ரியா மாதாஜி படிங்க. Translation: News even reached the கொஞ்சம் கட்டி படிங்க, உங்க கிளாஸ் ரூம் நினைச்சுக்கோங்க. News even reached the celestial planets about Maharaja Yudhishthira's worldly possessions. The sacrifices by which he would attain a better destination, his queen, his stalwart brothers, his extensive land, his sovereignty over the planet Earth, and his fame, etc. By his divine grace, only a rich and great man's name and fame are known all over the world, and the name and fame of Maharaja Yudhishthira reached the higher planets because of his good administration, worldly possessions, glorious wife Draupadi, the strength of his brothers Bhima and Arjuna, and his solid sovereign power over the world known as Jambudvipa. Here the word Loka is significant. There are different lokas or higher planets scattered all over the sky, both material and spiritual. A person can reach them by dint of his work in the present life, as stated in Bhagavad Gita. No forceful entrance is allowed there. The tiny material scientists and engineers who have discovered vehicles to travel over a few thousand miles in outer space will not be allowed entrance. That is not the way to reach the better planets. One must qualify himself to enter into such happy planets by sacrifice and service. Those who are sinful in every step of life can expect only to be degraded into animal life, to suffer more and more the pangs of material existence, and this is also stated in Bhagavad Gita. Maharaja Yudhishthira's good sacrifices and qualifications were so lofty and virtuous that even the residents of the highest celestial planets were already prepared to receive him as one of them. சரி, ரைட், ஓகே, படிச்சோம். இப்போ நியூஸ் ஈவன் ரீச் த செலஸ்டியல் பிளானட்ஸ் அபவுட் மகாராஜ் யுதிஷ்டிராஸ் வேர்ல்ட்லி பொசிஷன்ஸ், சாக்ரிஃபைசஸ் ஹி மேட், இல்லையா? இந்த மாதிரி அவருடைய புகழ்லாம் பரவேந்தது. மிகப்பெரிய ராஜா யுதிஷ்டிர மகாராஜ். இப்போ மாதிரி கிடையாது, ராஜானா அந்த ட்ரம்ப்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ போரில் தோக்க ஆரம்பிச்சான், இல்லையா? கரெக்டா? ரஷ்யா ஹெல்ப் பண்ணோடனே ஈரான் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. கரெக்டா? என்ன பிரசிடென்ட் அவர்? இந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. யுதிஷ்டிரா பயங்கர பவர்ஃபுல். அவர் சொன்னால் சொன்னது அவ்வளோதான். அப்படி யாருமே வெல்லது கிடையாது. அவர் அவ்வளோ பெரிய ராஜா. அவருடைய பேரை யார்? பரீட்சித் மகாராஜா. அவரும் அது ஈக்குவல் பவர். கலியுகத்தையே ஜெயிச்சார். அவ்வளோ பெரிய ராஜா. இது பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆளுங்க சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கலியுகத்தையே ஜெயிச்சவர் அவர் சொல்கிறாரு நாம சங்கீதம். இங்கே நம்ம கொஸ்டின் கேட்டுருக்கோம், இங்கேமா எனக்கு ஒன்றும் தெரியலையே, ஒன்றும் புரியலையே, இங்கேமா எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. ஓகே, பரீட்சித் மகாராஜா எங்கே இருக்கிற அவர் சொல்கிறார் நாம சங்கீதம் பண்ணுறார். ஓகே, அதனால் நம்ம யார் ரெஃபரன்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முக்கியம். யாருக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறோம் முக்கியம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வெயிட்டேஜ் கொடுக்குறோம். ஓகே, நமக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும். அவங்க சொன்னதை கேட்டுக்கணும். நம்ம 6வது சொல்ல படிக்கலாம். கிம் தே காமாசுரா ஸ்பார்ஹா முகுந்த மனசோத்விஜஹ
அதிஜக்ரோர்முடம் ராஜ்ஞா சுதிதஸ்யாயதே தரே. பிருந்தாவரதி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நானா? இல்ல பிருந்தா இங்கே ரூம்ல முடிச்சு நான் அப்புறம் வரேன். நீங்க வீட்டில் படிங்க. பிராமணர்களே, அரசரின் செல்வம் ஐஸ்வர்யங்களையும் அடைய விரும்பும் அளவிற்கு அவ்வளவு வசீகர சக்தியை கொண்டிருந்தது. ஆனால் அவர் பகவானின் தொண்டில் ஆழ்ந்திருந்ததால் அவரை தவிர வேறெதுவும் அவரை திருப்திப்படுத்துவதாக இல்லை. பொருளுரை: உலகில் ஜீவன்களை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்கள் 2 உள்ளன. ஒருவன் பௌதிகத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது அவன் புலன் நுகர்வால் மட்டுமே திருப்தி அடைகிறான். ஆனால் பௌதிக குணங்களின் பந்தத்தில் இருந்து ஒருவன் விடுபட்டிருக்கும் பொழுது அவன் பகவானின் திருப்திக்காக அன்பு தொண்டு செய்வதால் மட்டுமே திருப்தி அடைகிறான். தொண்டு செய்து கிடப்பதுதான் ஜீவராசியில் உண்மையான நிலை என்பதே இதன் பொருளாகும். தொண்டு செய்யப்படுவதல்ல. புறசக்தியின் சூழ்நிலைகளால் மாயைக்கு அடிமையாகியுள்ள ஒருவன் தானே தொண்டு செய்யப்பட வேண்டியவன் என்று தவறாக நினைக்கிறான். ஆனால் உண்மையில் தொண்டு செய்யப்பட வேண்டியவன் அவன் அல்ல. அவன் காமம், ஆசை, கோபம், பேராசை, தற்பெருமை, வெறி மற்றும் பொறுமையின்மையை போன்ற புலன்களின் தொண்டாக இருக்கிறான். ஆன்மீக அறிவை அடைந்து அவன் அதன் பயனாக சரியான செயலில் நிலை பெற்றவன் தான் ஜட உலகில் எஜமான் அல்ல, புலன்களின் ஒரு சேவகன் மட்டுமே என்பதை உணர்கிறான். அந்நிலையில் அவன் பகவானின் தொண்டிற்காக இயங்கி தவிக்கிறான். இவ்வாறாக பௌதீக சுகம் என்னும் மாயைக்கு அடிமைப்பட்டு விடாமல் உண்மையான சுகத்தை அனுபவிக்கிறான். யுதிஷ்ட மகாராஜர் முக்தி பெற்ற ஆத்மாக்களில் ஒருவர் ஆவார். எனவே பரந்த ராஜ்யம், நல்ல மனைவி, சொற்கேட்கும் சகோதரர்கள், மகிழ்ச்சியுள்ள பிரஜைகள் மற்றும் செழிப்பான உலகம் ஆகியவற்றில் அவருக்கு சுகம் கிடைக்கவில்லை. இவ்வாறு இருக்க பக்தர் ஆசைப்படுவதில்லை என்ற போதிலும் தூய பக்தருக்கு இவை தானாகவே கிடைக்கின்றன. இங்கு சொல்லப்பட்டுள்ள உதாரணம் மிகவும் பொருத்தமானதாகும். அவரது பசியுடன் இருப்பவன் உணவை தவிர வேறெதிலும் திருப்தி அடைய மாட்டான். ஜட உலகம் பட்டினி கிடக்கும் ஜீவராசிகள் நிறைந்ததாக உள்ளது. இந்த பசி மாதாஜி பிரபு படிங்க, மலைவாசல் படிங்க பிரபு. ஜட உலகம் இந்த பசி ஜட உலகம் பட்டினி கிடக்கும் ஜீவராசிகள் நிறைந்ததாக உள்ளது. இந்த பசி நல்ல உணவுக்காகவோ புகலிடத்துக்காகவோ அல்லது புலன் நுகர்வுக்காகவோ உள்ளது அல்ல. இப்பசி ஆன்மீக சூழ்நிலைக்காக உள்ளதாகும். உணவு, புகலிடம், தற்காப்பு மற்றும் புலன் நுகர்வு பொருட்கள் ஆகியவற்றின் பற்றாக்குறையினால்தான் உலகம் அதிருப்தி அடைந்துள்ளது என்று அவர்கள் நினைக்கின்றனர். இது அறியாமையாகும். இது மாயை என்று அழைக்கப்படுகிறது. ஜீவராசிக்கு உள்ள ஆன்மீக தாகம் பௌதீக தாகமாக தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் எல்லா பௌதீக திருப்திகளையும் உடையவர்கள் இன்னமும் பசியுடன் இருப்பதை முட்டாள் தலைவர்களால் காண முடியவில்லை. அவர்களுக்கு உள்ள உண்மையான பசியும் ஏழ்மையும் என்ன? இது உண்மையில் ஆன்மீகமான உணவு, புகலிடம், தற்காப்பு மற்றும் புலன் நுகர்வு ஆகியவற்றில் உள்ள தாகமாகும். இது பரம ஆன்மீக பொருளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சகவாசத்தில் அடையப்படுகிறது. ஆகவே அவற்றை பெற்றிருப்பவர்கள் பெயரளவையான ஜட உலக உணவு, புகலிடம், தற்காப்பு மற்றும் புலன் நுகர்வு ஆகியவற்றால் கவரப்பட மாட்டார்கள். ஆகவே மண் உலக கணக்குப்படி கோடிக்கணக்கான மடங்கு நீண்ட ஆயுட்காலத்தை கொண்ட பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகமான பிரம்மலோகத்திலும் கூட ஒருவரால் தனது பசியை தனித்துக் கொள்ள முடியாது என்று பகவத்கீதையில் 8:16 பகவான் கூறுகிறார். ஜீவராசி தெய்வீகமான நிலையில் இருக்கும் பொழுதுதான் இத்தகைய தாகம் தணிகிறது. இந்நிலை பிரம்மலோகத்தை விட மிக மிக உயரே உள்ள ஆன்மீக ஆகாயத்தில் பக்தர்களுக்கு முக்தியனும் உன்னத ஆனந்தத்தை அளிப்பவரான முகத்தனின் சகவாசத்தில் அடையப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. Such hunger can be satisfied only when the living being is situated in immortality.
which is settled in the spiritual sky, far, far above the Brahmaloka. In the association of Lord Mukunda, the Lord who asks his devotee, transcendental vessel of liberation. ஓகே, நம்ம எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது. ஓகே, ஆங்கரிங் இருக்குது. ஆன்மீக இன்பத்தை தேடி எல்லாம் அலையிடும். ஓகே, எப்படி வந்து பௌதிக இன்பம் இருக்குன்னா, பாலைவனத்தில் ஒரு சொட்டு தண்ணி இருக்க மாதிரி. பாலைவனத்தில் எவ்வளோ தாகமாக இருக்கும், அதில் ஒரே ஒரு சட்டி தண்ணி கிடச்சா அப்படி இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா நமக்கு. அதுதான் அது தணிக்காது இல்லையா. அதே மாதிரி தான் இந்த பௌதிக லோகத்தோட சோகமும் அப்படி தான். ஓகே, நம்ம அந்த ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. ஸோ பௌதிக லோகத்துலையும் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, சோகம் நினைக்கிறோம். இந்த கழுதை முன்னால் புல்லை கட்டி விட்ட மாதிரி தான். கழுதை என்ன பண்ணோம், புல்லை இந்தா இருக்குன்னு சொல்லி போயிட்டாரு. கழுதை பின்னால் பெரிய மூட்டை. அப்படி என்ன பண்ணோம், முன்னால் ஹாப்பினஸ் இருக்குது. அங்கே போனால் ஹாப்பினஸ் மகிழ்ச்சி கிடைச்ச. ஆனால் மகிழ்ச்சி வரவே வராது. இந்த கழுதை முன்னால் புல் கட்ட மாதிரி தான். அதெல்லாம் பிடிக்கவே முடியாது. கம்பு வச்சு கட்டியிருப்பான். ஓகே, அவருக்கு பிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் நமக்கு ஹாப்பினஸ். கடைசி வரையும் ஹாப்பினஸே கிடையாது. ஏன் ஹாப்பினஸ் கிடையாது, ஏன் மகிழ்ச்சி கிடையாது இந்த உலகத்தில்? கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காரு, துக்காலயம் அசாஸ்வதம். துக்கங்கள் நிறைஞ்ச ஒரு ஆலயம் இது நித்தியம் இல்லாதது. ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம இங்கே துக்கங்கள் நிறைஞ்ச இடத்துல போயிட்டு ஹாப்பினஸ் தேடணும்னா மகிழ்ச்சி கிடைக்குமா என்ன? இரும்பு கடையில் போயிட்டு 1 கிலோ தங்கம் குடியானா என்ன பண்ணுவான், நல்லா ஏமாத்திடும். ஓகே, கரெக்டாக நாள் வந்துட்டான்டா அப்படின்ட்டு. ஓகே, அந்த மாதிரி தான் இந்த லோகத்தில் மகிழ்ச்சியே கிடையாது. என்ன பண்ணுறோம், மகிழ்ச்சியை தேடுறோம். மகிழ்ச்சி எதில் இருக்குன்னா நாம சங்கீதத்தில் இருக்குது, பக்தர்கள் அசோசியேஷனில் இருக்குது, பிரசாதத்தில் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சி எதில் இருக்குன்னா பாகவதம், கிருஷ்ணாவோட அசோசியேட் பண்ணுறது, ஆச்சாரியில் அசோசியேட் பண்ணுறது மகிழ்ச்சி இருக்குது. மற்ற எங்கேயும் மகிழ்ச்சி கிடையாது. ஆக்சுவலாக அதெல்லாம் காணல் நீர் மாதிரி தான். ஓகே, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுறதுனால அது மகிழ்ச்சி நினைக்கணும். அதே பர்சன் அகைன் சார்ந்து கவனிடலாம். அதனால் இது வந்து நிலை இல்லாதது, மகிழ்ச்சி இல்லாதது. அதனால் நம்ம எல்லாம் ஆன்மீக இன்பத்தை தேடி அலையிறதுனால முகுந்தனோட சபாசம் தான் அது கிடைக்கும். தேஜந்து பாந்தவா சர்வே நிந்தந்தோ குரவோஜனா ததாபி பரமானந்தோ கோவிந்தோ மம ஜீவனம். என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் என்னை வெறுத்து ஒதுக்கட்டும். தேஜந்து பாந்தவா சர்வே நிந்தந்தோ குரவோஜனா, குருவெல்லாம் என்னைய நிந்திக்கட்டும். ஓகே, இருந்தாலும் நான் கோவிந்தனை கும்பிட்றேன் அப்படி சொல்கிறேன். முகுந்த மாதத்தில் சொல்கிறார். ஓகே, அடுத்து நம்ம அதான் பார்க்க போகிறோம். முகுந்த மாத சூத்திரத்தில் குலசேகராவில் சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரி பாடுறாரு, நிறைய பாடல் பாடுறாரு அவர். நிறைய நல்ல பாடலாம் பாடுறாரு. ஓகே, அது எல்லாமே இனிப்பாக இருக்குது. அப்படி தேன் மாதிரி ஒரு பாடலும் பிரபாத் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு ஸ்லோ என்ன பிடிக்குன்னா, கிருஷ்ண தொரிய பத பங்கஜ பஞ்சனாந்தம் அந்த மனச ராஜஹம்சம் பிராண பிரயாண சமயே கபமான பித்தோ தந்தாமனோதனமிதோ ஸ்மரணம் குதஸ்தே. அடிக்கடி பிரபாத் பாடுறார் இந்த ஸ்லோகத்தை. எப்படி என்னுடைய மூச்சு இப்பயே நிற்கட்டும், உன்னைய பற்றி நினைக்கக்கூடிய நிமிஷத்தையே நன்றட்டும். இறக்கும் போது நினைக்க முடியாது. ஏன்னா இறக்கும் போது 40,000 தேள் கொட்டின மாதிரி வலிக்குமா. எவ்வளோ தேள்? 40,000 தேள் கொட்டின மாதிரி வலிக்குமா. கபா பித்த வாய் தொண்டையை அடைச்சிருமா. அப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லக்கூட முடியாது. ஓகே, அதனால் இந்த டயத்தில் நான் நல்லா சொல்லும் போதே என் உயிர் எடுத்துரு அப்படின்னு சொல்லி குலசேகர் அவள் பாடுறாரு. அவனுக்கு எப்படி பாடுறாரு, அவர் வந்து வயதாகல இளமையாக இருக்கும்போதே அவர் பாடுறாரு. ஓகே, இந்த மாதிரி அவர் பாடுறாரு. மானச ராஜகம்சா பிராணப்பிரயாண சமமாய பிராணப்பிரயாண சமயே கபவார பித்தம். அந்த டயத்தில் மரணத்தில் கபவார பித்தம் என்ன பண்ணுமா, நெரிச்சிருமா தொண்டையை. எல்லாம் பேசுவாங்க தெரியுமா, காற்று மட்டும்தான் வரும், என்ன சொல்கிறாலும் புரியாது. ஓகே, வெரி டிஃபிகல்ட். மரணங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அதனால் புனரபி மரணம் புனரபி ஜனம். மரணம் டிஃபிகல்ட் தெரியுதுல்ல, புத்திசாலி என்ன பண்ணணும், அடுத்த பிறவியில் மரணம் வரக்கூடாது, அடுத்த பிறவியே இருக்கக்கூடாது. இப்படி தான் நான் அதான் புத்திசாலி இல்லையா. இல்லை எனக்கு இன்னும் நல்ல பிறவியாக கிடைக்கணும், இன்னொரு நல்ல அம்மா அப்பா கிடைக்கும். இது முட்டாள் அது ஆக்சுவலாக இல்லையா உண்மையாக இல்லையா. அடுத்த பிறவி இருக்கக்கூடாது. அதனால தான் ஹரே கிருஷ்ணன். இல்லைன்னா சிவனையும் துர்காவையும் கும்பிடலாம். இந்த உலகத்திலேயே கண்டா சிவன் துர்கா கொண்டா இந்த உலகத்திலேயே சிவன்ட்டு எப்படி ப்ரே பண்ணணும். எப்படி எனக்கு அடுத்த பிறகு வேணாம் சிவனே என்ன பண்ணணும் சொல்லு. அப்போ அவர் சொல்லுவார், கௌரங்கா சொல்லு, கௌரங்காமா மகாபுருவா சொல்லுன்னு சொல்லுவார். ஓகே, சிவன் காதல் வந்து சொல்லுவார் அந்த மாதிரி. அதனால அடுத்த பிறகு வேணாம் அப்படின்னு நினச்சோன்னா நிச்சயமாக என்ன பண்ணுவோம், கோவிந்தன் முகுந்தனை வந்து நம்ம சரணகதி அடையணும். 7ஆம் ஸ்லோகம் படிக்கலாம், 7 படிக்கணும். ஓகே,
பிரியதர்ஷினி மாதாஜி நீங்கள் வச்சுருக்கீங்களா புக்கு? இல்ல பிரபு, அதுதான் கஷ்டம். சரி தானே பாகவதம் நீங்கள் வாங்கலையா இன்னும் அது? ஐயோ வாங்கல பிரபு, அது விட்டுட்டு வந்துட்டேன் ஊர்ல. சரி வாங்கிக்கிறேன். வாங்கிக்கோ. ஒரு கேண்டை கூட வாங்கிக்கோங்க. அது 600 தான் நினைக்கிறேன். 600 தான் சரிங்களா? ஆசையை வாங்கி கொடுத்தேன், லட்சுமி மாதாஜி வாங்கி கொடுத்தேன். ஒரு கேண்டை மட்டும் வாங்கி கிடைக்குமா பிரபு? ஆன்லைன்லயும் கிடைக்கும். ஆன்லைன்ல நீங்க அமேசான்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இஸ்கான் டெம்பிள்ல வந்து வாங்கிக்கிறேன். இஸ்கான் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஆன்லைன்ல கொஞ்சம் கூட இருக்கும் ஆன்லைன்ல. ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. இப்போ யார் படிக்கலாம்? பிடிச்சா தான் இருக்கும். ஓகே, கலாதி மாதாஜி நீங்க படிச்சீங்களா? இல்ல சரி, 7வது ஸ்லோகம் படிக்கணும் நம்ம. மாதுர் கர்ப்பகதோ வீரா சதா பிருகுநந்தனா ததஷ்டவருஷம் கஞ்சே தைரியமானோஸ்திர தேஜசா. படிங்க மாதாஜி. சௌனகர் மாவீரரான குழந்தை பரீட்சை அவரது தாயான உத்தராவின் கர்ப்பத்தில் இருந்தபோது அஸ்வத்தாமனால் விடப்பட்ட பிரம்மாஸ்திரத்தில் கைக்கும் வெப்பத்தினால் துன்பப்பட்டு கொண்டு இருந்தவரால் பரமபுருஷர் தன்னை நோக்கி வருவதை காண முடிந்தது. ஒருவரை பிறப்பிற்கு முன் ஒருவன் பொதுவாக 7 மாத காலத்திற்கு தாயின் கருப்பைக்குள் உணர்வற்ற நிலையில் இருப்பான். ஒரு ஜீவராசி தனது சொந்த செயலுக்கேற்ப ஒரு தந்தையின் விந்தணு வாகனத்தின் மூலமாக தாயின் கருப்பைக்குள் புகுந்து அவன் விரும்பிய உடலை விருத்தி செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறார். இதுவே பிறப்பிற்குரிய சட்டமாகும். உணவற்ற நிலையிலிருந்து விழித்தெழும் போது கர்ப்பப்பைக்குள் அடைப்பட்டு கிடக்கும் அசௌகரியத்தை அவன் உணர்கிறான். இவ்வாறு அதிலிருந்து வெளியேற விரும்பும் அவன் விடுதலைக்காக சில சமயங்களில் அதிர்ஷ்டவசமாக பகவானிடம் வேண்டுகிறான். தாயின் கர்ப்பத்திலிருந்து பரிசித் மகாராஜன் அஸ்வத்தாமன் ஏவிய பிரம்மாஸ்திரத்தினால் தாக்கப்பட்டு அதன் வெப்பத்தை உணர்ந்தார். ஆனால் அவர் பகவானின் பக்தர் என்பதால் பகவான் தமது சர்வசக்தி படைத்த ஆற்றலால் உடனே கர்ப்பப்பைக்குள் தோன்றினார். மேலும் தன்னை காப்பாற்ற வேறொருவர் வந்திருப்பதை குழந்தையால் காண முடிந்தது. குழந்தை பரீட்சித்து இயற்கையாகவே ஒரு சிறந்த வீரர் என்பதால் நிராதரவான அந்நிலையிலும் தாங்க முடியாத வெப்பத்தை அவரால் சகித்துக் கொள்ள முடிந்தது. இதனால் தான் வீர என்னும் சொல் இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. இந்த கர்ப்பத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. அதில் அந்த கருவில் இருக்கும்போது குழந்தை ப்ரே பண்ணுமா. அதில் ஒரு பாடல் படிச்சிருக்காரு. மூலியா தோமரே சம்சாரே ஹாச்சியா பேனானா வேதபியாதா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எப்படி மூலியா தோ எப்படி பாடுறது? தெரியாது எனக்கு. என்ன ஐயோ பேனானா வேதபியாதா তোমার চরণে আসিয়াছি আমি বলিব দুঃখের কথা জননী যাতরে ছিলাম যখন বিষম বন্দন পাশে একবার প্রভু দেখা দিয়া মোরে வாஞ்சிலே ஏறினதாசே. இது என்னன்னா அந்த கருவில் இருக்கும்போது பாடுதான் குழந்தை. ஐயோ என்னால் இருக்க முடியல, என்னை தயவுசெய்து வெளியே விட்டுரு, நான் உன்னைய வழிபட்டுட்டு இது திருப்பி இந்த கருக்குள்ள வரமாட்டேன். என்ன சொல்லுது? இதான் பர்த்டே. நம்ம என்ன செய்யறோம்? ஹாப்பி பர்த்டே. எனக்கு பர்த்டே கொண்டாடல, எனக்கு அவங்க விஷ் பண்ணல. ஈகோ. ஓகே, எனக்கு அவங்க விஷ் பண்ணல. என்னுடைய ஆனிவர்சரிக்கு யாரும் ஒன்றுமே சொல்லலை. என்னை யார் கவனிச்சுக்கிறா இந்த உலகத்துக்கு? கருவில் வே பண்ணுது, தயவுசெய்து வெளியே விட்டுரு, இனி இதுக்குள்ளே வரமாட்டேன். வெளியே வந்தோடனே அதான் சொல்லுது அந்த குழந்தையும். வெளியே வந்து எல்லாரும் எனக்கு யோசிச்சு பண்ணுறாங்க, எனக்கு மறந்துட்டேன். மாயா வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, நான் கருவில் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னே மறந்துடுறான் அந்த குழந்தை. ராணி ராணி ராஜா ராஜான்னு சொல்லி வளர்த்து என்ன ஆயிடுது, வேறு மாதிரி லைஃப். இளமையான படிக்கிறது, படிப்பு நாட்டமாக அப்புறம் வேலை பார்க்கறது, இந்த மாதிரி அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறது, இந்த மாதிரி என் வாழ்க்கையை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டேன். அதான் அந்த பாட்டம். ஓகே, இதுலேயும் அதே தான் சொல்கிறான். கருவில் இருக்கும்போது அந்த குழந்தை ப்ரே பண்ணுமா, பகவானே என்னை காப்பாற்றிடுங்க, நான் வெளியே அவனை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரையும் என்ன பண்ணுறான், நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருந்த வரையும் பகவானை ஃபுல்லாக மறந்துடுறோம். இதுதான் சோகமான ஒரு கதை. அவர் சொல்கிறார், இந்த சோகமான கதையை நான் ஓல்டேஜில் பக்தி வினோத் தாக்கூர் பாடுறேன், வருத்தமாக சொல்கிறேன், நான் அழுறேன்.
நான் வந்து உன்னைய வழிபட தவறிட்டேன். ஓ லார்ட், என்னுடைய வாழ்க்கையை வந்து வீணடிச்சிட்டேன், என்னுடைய கதி என்ன அப்படி சொல்லி கேட்குறாரு. ஓகே ஓகே லாஸ்ட் இந்த ஸ்லோகம் படிக்கலாம், இன்னும் 2 3 ஸ்லோகம் படிக்கலாம். சத்யா மாட்டேங்க, இந்த ஸ்லோகம் படிங்க, சின்ன பர்பட்டாக இருக்குது படிக்கிறவங்க. 8th ஸ்லோகம் 1.12.8. ஓகே கிரிஜா மாதாஜி மட்டும் தான் படிக்கணும், நீங்கள் படித்த பிறகு அவங்க படிப்பாங்க. ஓகே அங்குஷ்டமாத்திரம் அவலம் ஸ்புரட் புரட்டமௌலினம் அபிவ்யதர்சனம் ஷியாமம் ததித்வாசமச்சுதம் அங்குஷ்டமாத்திரம் அமலம் ஸ்புரட் புரட்டமௌலினம் அபிவ்யதர்சனம் ஷியாமம் ததித்வாசமச்சுதம். படிக்க மாட்டாஜி, நீங்கள் அந்த அர்த்தம் படிங்க. டிரான்ஸ்லேஷன் blackish infallible body. Blazing gold. சைல்டு. ஸோ பரிசுத்த மகாராஜ் கருவில் இருக்கும்போது ரொம்ப ஹீட் இருக்கு. அப்போ வந்து பகவானை பார்க்குறாரு. அங்குஷ்ட மாத்திரம் அமலம். அவர் வந்து ஆன்மீகமானவர். எவ்வளோ இருக்காராம்? ஒரு தம்பு சைஸாக இருக்காராம். அதுலேயே அவருக்கு எப்படி வர்ணப்பட்டா பாருங்க. அவர் கீடம் போட்டிருக்காரு, கோல்டன் கிரீன் போட்டிருக்காரு, அவர் உடலே கோல்டெல்லாம் இருக்கு, கோல்டன் கலர் இருக்கு, ஹெல்மெட் போட்டிருக்காரு, அப்புறம் உடல் வந்து பிளாக்கிஷாக இருக்கு, எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு, இந்த மாதிரி சொல்கிறான். ஓகே அச்சுதம் இன்ஃபாலிபிள், அழகாக வர்ணிக்கிறான். ஓகே ஸோ பகவான் ஒரு தம்பு சைஸ் இருந்தாங்கன்னா ஒரு அணு சைஸ் இருந்தானே அவர் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சொல்லணும் காட்ட முடியும், அப்பயும் எல்லாமே இருக்கும் அவருக்கு. ஓகே இந்த மாதிரி பகவான் இருக்கும் வந்து அசிந்தியம் இருக்கும். 1வது படிக்கலாம். ஸ்ரீமத் தீர்க்க சதுர்பாஹம் தப்த காஞ்சன குண்டலம் ஷடஜாக்ஷம் கடாபாணிம் ஆத்மனா சர்வதோ திசம் பரிபிரமந்தம் உல்காபாம் பிராமயந்தம் கடாமுஹோ. அடுத்த போப்பீங்களா? வர மாட்டேங்குது, வந்துருச்சா? அவ்வளோதான், முடிஞ்சதில்ல மோகம். ஓகே மாராஜ் படிங்க, நீங்கள் படிங்க. குறுகிய தங்கத்தாலான காதணிகளுடனும் கோபத்தால் ரத்தம் போன்ற சிறந்த கண்களுடனும் அழகுபடுத்தப்பட்டிருந்தார். அவர் இந்து மதமாக சுற்றி இருந்த பொழுது அவரது கதாயுதம் எண்ணி நட்சத்திரத்தை போல் இடைவிடாமல் அவரை சுற்றி வந்தது. ஒருமுறை அரப புருஷரான கோவிந்தன் அவரது பூர்ணமான ஒரு அம்சத்தினால் பிரபஞ்சத்தினுள் புகுந்து ஒவ்வொரு ஜீவராசியிலேயே இதயத்திற்குள் மட்டுமல்லாது ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் பரமாத்மாவாக நம்மை விரிவடை செய்கிறார் என்று பிரம்மசகின் சமுதை கூறுகிறது. இவ்வாறு பகவான் அவரது நினைத்தற்கரிய அக்னியினால் எங்கும் பதவி இருக்கிறார். இவ்வாறாக நமக்கு பெரிய பக்தரான பரிசுத்த மகாராஜனை காப்பாற்றுவதற்காக முத்ராவின் கற்பைக்குள் பகவான் புகுந்தார். நமது பக்தருக்கு ஒருபோதும் தோல்வியில்லை என்ற கீதையில் 9.31 பகவான் கூறுகிறார். பகவானால் பாதுகாக்கப்படும் ஒருவரை யாராலும் கொல்ல முடியாது. பகவான் கொல்ல விரும்பும் ஒருவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. பகவான் சர்வசக்தி படைத்தவர் என்பதால் விருப்பம் போல் அவரால் காக்க முடியும், கொல்ல முடியும். பரிசுத்த மகாராஜன் தாயின் கற்பைக்குள் இருந்த பொழுது இந்த அசௌகரியமான நிலையிலும் அவரது காட்சிக்கு சற்றே பொருத்தமான வடிவில் பகவான் தமது பக்தருக்கு காட்சி அளித்தார். ஓகே போதும் மாதாஜி, தேங்க்யூ.
கரெக்ட். படிங்க அவர் படிக்க சொல்லுங்க. படிங்க. பகவானால் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பிரபஞ்சங்களை விட பெரியவராகவும் அணுவை விட மிக சிறியவராகவும் ஆக முடியும். கருணை உள்ள பகவான் எல்லைக்குட்பட்ட ஜீவராசியின் காட்சிக்கு சற்றே பொருத்தமான முறையில் தோன்றுகிறார். அவர் எல்லையற்றவரால் நம்மால் நினைத்து பார்க்க கூடியதை விட மிக பெரியதாகவும் மிக சிறியதாகவும் அவரால் மாற்ற முடியும். ஆனால் எல்லா சூழ்நிலைகளும் அவர் அதே சர்வ சக்தி உள்ள பகவானாகவே இருக்கிறார். உத்ராவின் கருத்தைக்குள் கட்டை விரலாக இருந்த விஷ்ணுவிற்கு வைகுண்ட மூர்த்தியான நாராயணனும் எந்த வேறுபாடும் இல்லை. பகவான் தமது திறமையற்ற பக்தர்களின் சேவையை ஏற்றுக்கொள்வதற்காக அச்சா விக்கிரகத்தின் அல்லது வழிபாட்டிற்குரிய மூர்த்தியின் வடிவை ஏற்றுக்கொள்கிறார். பகவானை பௌதிக புலன்களால் உணர்ந்தறிய முடியாது. ஆயினும் பௌதிக மூலப்பொருட்களான அச்சா விக்கிரகத்தின் கருணையால் ஜட உலகினுள் பக்தர்களால் பகவானை சுலபமாக அணுக முடியும். எனவே விக்கிரகமானது பௌதிக பக்தர்களால் கண்டறியப்பட வேண்டிய பகவானின் பூரண ஆன்மீக தன்மையை கொண்ட ஒரு வடிவமாகும். பகவானின் இத்தகைய அச்சா விக்கிரகத்தை பௌதிகமானதாக நினைக்கவே கூடாது. பந்தப்பட்ட ஜீவராசிகளின் விஷயத்தில் ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் கடலளவு வேறுபாடு உண்டு என்றால் பகவானை பொறுத்தவரை இவ்விரண்டிற்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. பகவான் அனைத்தும் ஆன்மீகமே. அதே போலவே பகவான் நெருங்கிய உறவு கொண்டுள்ளார். அவரது தூய பக்தர்களும் அனைத்தும் ஆன்மீகமின்றி வேறில்லை. அர்ச்சா விக்கிரம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இவங்களும் அர்ச்சா விக்கிரம். ஓகே, கௌரங்க நித்யானந்த பிரபு, யசோதந்தன், ஜெகநாபலே சுத்ரா எல்லாம் அர்ச்சா விக்கிரம். ஐடியல் சொல்லக்கூடாது, சிலை வச்சிருக்கீங்களா சொல்லக்கூடாது. ஓகே, அர்ச்சா விக்கிரம். அர்ச்சா விக்கிரம் அவ்வளோ முக்கியமானது. பகவான் தம் சைஸில் இருந்தாலும் சரி, பகவான் விஸ்வரூபா கட்டினாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். ஓகே, அதனால் அர்ச்சா விக்கிரம் வந்து இந்த மாதிரி ஒரு லோகத்தில் வச்சுருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி லோகம்னா அப்படி இல்லையா, அந்த மெட்டலில் இருப்பாங்க, உட்டில் இருக்கலாம், இந்த மாதிரி எதுலாம் இருக்கலாம். ஆனால் அவங்க அர்ச்சா விக்கிரம். அவங்களுக்கும் பகவானுக்கும் வித்தியாசமே கிடையாது. பகவான் ஒருத்தர் தொட்டார். யார் தொட்டார்? பகவான் சங்கால தொட்டார் ஒருத்தர். யார் தொட்டார்? துருவ மகாராஜா சங்கால தொட்டாரா? அதுவரை அவரால் பேசவே முடியல. கரெக்டா? அந்த சின்ன பையனுக்கு பேசவே முடியல. சங்கால தொட்டோன்னே பயங்கரமாக பாடுறாரு. சான்ஸ்கிரிட்ல குளோஃபை பண்ணுறாரு. நாலேஜ் வந்துச்சு இல்லையா? பகவான் நம்மளை தொட்டாலும் நம்ம பகவானை தொட்டாலும் ஒன்று தான். நம்ம பகவானை தொடுறது தான் அச்சாவிக்கிரம். ஓகே, பகவானங்களை தொட்டு கும்பிட்றது அச்சாவிக்கிரம். அது வந்து ஒருத்தர் கிரகஸ்தா வந்து எல்லா கிரகஸ்தும் அச்சாவிக்கிரத்தை வச்சு வழிபடும். கல்யாணம் ஆனால் கிரகஸ்தா கிடையாது. நான் கிரகஸ்தா ஆகிட்டேங்க, கல்யாணம் பண்ணிட்டேன், கிரகஸ்தா ஆகிட்டேன். கல்யாணம் கிரகஸ்தா கிடையாது. கல்யாணம் ஆகி பகவானை மையமாக வச்சு வாழ்க்கை நடத்தினாதான் கிரகஸ்தம். ஓகே, ஏதோ ஒரு லெவலில் ஒரு ஸ்டாண்டர்டில் பிக்சராக வச்சுட்டு எல்லாம் ஃபுல் அபிஷேகம் அப்படிலாம் அப்படியே பண்ணணும் கிடையாது. பிக்சர் வச்சு அவருக்கு பகவானுக்கு ஆஃபர் பண்ணி எடுத்துக்கிறது ஏகாதசி முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, உடனே நம்ம அர்ச்சாவனை வச்சு மேரேஜ் ஆன உடனே பண்ண முடியாது. இப்போ குழந்தைய மெயின்டைன் பண்ண அப்போ முடியாது இல்லையா? பிக்சர் வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆரத்தி பண்ணலாம், பிரசாதமாக சாப்பிட்லாம், அதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும், எலகேஷனில் பெருசாகிட்டு வந்து அப்போ வந்து உங்களுக்கு ஒரு துணை வந்துச்சுன்னா மீன்ஸ் குழந்தைய பெருசாக அப்போ வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். எடுத்தவொடனே பண்ண முடியாது. ஆனாலும் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல. இப்போ இந்த குழந்தை இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அதை கடைப்பிடிக்கணும். ஃபோட்டோ வச்சுக்கணும், ஆர்த்தி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். இது எதுவுமே பண்ணலைன்னா டெய்லி. புரியுதா உங்களுக்கு? அதுதான் கிரகஸ்தாலி. கிரகஸ்தானம் நிச்சயமாக அவங்க வீட்டில் அச்சாவிக்கிரம் இருக்கணும். ஓகே, இப்போ அடுத்த சொல்ல படிக்கலாம். ஹரி இது படிக்கல என்ன சொல்லும்? அஸ்திர தேஜா ஸ்வகதயா நிஹாரமிவ கோபதி விதமந்தம் சன்னிகர்ஷே பரியக்ஷதாதா இதி அசௌ. படி ஹரி. Translation. The Lord was thus engaged in vanquishing the radiation of Brahmastra.
just as the sun evaporates a drop of dew. He was observed by the child, who thought about who he was. நினச்சிட்டு யார் இது யார் பார்க்குறாரு. பிரம்மாஸ்லேயே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார் பகவான். ஓகே, வயிற்றுக்குள்ள வந்துட்டு 11 படிக்கலாம். விதுயாதத் அமேத்யாத்மா பகவான் தர்மகப் விபுஹோ மிஷதோ தசமாசஸ்ய தத்ரைவாந்தா ததே ஹரிஹி. கிரிஜா பாரதி படிங்க, நீங்க கொஞ்சம் படிங்க, அதுக்கு மாந்தி பாரதி படிக்கணும். படிங்க. ஹரே கிருஷ்ணா. இவ்வாறு குழந்தை கவனித்துக் கொண்டு இருக்கும் பொழுது எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பவரும், நேர்மையானவர்களை காப்பவரும், எல்லா திசைகளையும் பரவி இருப்பவரும், காலவேளையின் வெளியின் எல்லைக்கு உட்படாதவருமான பரமபுருஷ பகவான் திடீரென்று மறைந்து போனார். பொருளுரை: குழந்தை பரீட்சித் காலவெளிக்கு உட்பட்ட ஒரு ஜீவராசியை பார்த்து கொண்டு இருக்கவில்லை. பகவானுக்கும் தனிப்பட்ட ஜீவராசிக்கும் கடலளவு வேறுபாடு உண்டு. பகவான் இங்கு காலவெளிக்கு உட்படாத பரம ஜீவன் என்று குறிப்பிடப்படுகிறார். இவ்வொவ்வொரு ஜீவராசியும் வெளியால் கட்டுப்படுத்தப்படுகிறார். ஒரு ஜீவராசியின் குணத்தில் அல்லது தன்மையில் பகவானோடு ஒன்றுபட்டவன் என்றாலும் அளவில் பரமாத்மாவிற்கும் தனிப்பட்ட ஜீவாத்மாவிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஜீவராசிகள் மற்றும் பரம ஜீவனான பகவான் ஆகிய இருவருமே சம சர்வ வியாபகம் உடையவர்களே. ஏன சர்வம் இதம் தகம் என்றாலும் இப்பெரு சர்வ வியாபகம் உள்ள தன்மைகளுக்கு இடையிலும் ஒரு வித்தியாசம் உண்டென்று பகவத்கீதை கூறுகிறது. ஒரு சாதாரண ஜீவராசியால் அல்லது ஆத்மாவால் அந்த சொந்த உடலுக்குள் மட்டுமே சர்வ வியாபகம் உள்ளதாக இருக்க முடியும். ஆனால் பரம ஜீவனால் எல்லா காலத்திலும் எல்லா வெளியிலும் சர்வ வியாபகம் உடையவராக இருக்க முடியும். ஒரு சாதாரண ஜீவராசியால் அதன் சர்வ வியாபகம் உள்ள தன்மையை கொண்டு மற்றொரு சாதாரண ஜீவராசியின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆனால் பரமாத்மாவாகிய பரமபுருஷரால் இடம், காலம் மற்றும் ஜீவராசிகள் ஆகியவற்றின் மீது முழுமையாக ஆதிக்கம் செலுத்த முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மகாஜி. வாந்திமா தெரியுதா? படிங்க. படிங்க. காமல் அதுக்கு அடுத்தது அன்லிமிட்டட். பட் அதுக்கு அடுத்தது அண்ட் பிகாஸ் ஹி இஸ் ஆல் பெர்வசிவ். Because he is all pervasive, unlimited by time and space, he can appear even within the womb of mother of child Parikshit. He is mentioned herein as the protector of the righteous. Anyone who is surrendered soul unto the Supreme is righteous, and he is specifically protected by the Lord in all circumstances. The Lord is the indirect protector of the unrighteous also, for he rectifies their sins through his external potency. The Lord is mentioned herein as one who is dressed in the 10 directions. This means dressed with garments on 10 sides, up and down. He is present everywhere and can appear and disappear at his will from everywhere and anywhere. His disappearance from the sight of the child Parikshit does not mean that he appeared on the spot from any other place. He was present there, and even after his disappearance, he was there, although invisible to the eyes of the child. This material covering of the effulgent firmament is also something like a womb of the mother nature, and we are all put into the womb by the Lord, the Father of all living beings. He is present everywhere, even in this material womb of Mother Durga, and those who are deserving can see the Lord. முடிச்சுக்கலாம். அதான் பூலியாதோ மாரே சம்சாரே ஆசியா பேயே நானாபிதப்ராதா தோமாரா சாரனே ஆசியா சியாமி போலி போதுகே ரதாதா. அதுதான் அது. I forsook you, O Lord, and came to this world of pain and sorrow. Now I submit my tail of woe at your lotus feet. நான் உன்னை மறந்துட்டேன், என்னுடைய துக்கமான கதையை சொல்கிறேன். அதான் ஓகே. நம்ம இந்த கருவில் இருக்கும்போது எல்லாம் நமக்கு அந்த வருத்தங்கள்லாம் தெரியும், மரணப்பையும் தெரியும். ஆனால் இடையில என்ன பண்ணிடுறோம், பகவானை நம்ம மறந்துடுறோம். ஓகே, நமக்கு அகங்காரம் வந்துடுது. கருவில் இருக்கும்போது நம்ம துடிப்போம், அப்படி எப்படா வெளியே வரலாம், இருக்க முடியலையே. அதே மாதிரி உள்ள பொசிஷனில் ஒருத்தர் ஒரு பெட்டியில் அடைச்சோன்னா 1 மினிட்டுக்குள்ளே இறந்துடுவார்.
அவ்வளோதான், கொஞ்ச நேரத்தில் இறந்துடுவார். நம்மளால் இருக்க முடியாது, மூச்சு விட அப்படிலாம் அது இருக்க முடியாது. ஆனால் கருவில் இருக்கிற மாதிரி உடலை கொடுத்துருக்காரு பகவான். அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். 7 மாதம் அந்த காலில் புழு கடிக்க விட என்ன பண்ணோம், அந்த காலை உதையுமா. உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க, காலை உதையிட்டாரு. அப்பா காதிங்களா, காலை உதையும், நல்லா நல்லா வர. புழு கடி தாங்காமல், அந்த புழு கடிக்கிறது கூட அந்த சாஃப்ட் ஸ்கின்னாக இருக்குமா. அந்த புழு கடிக்கிறது, அதான் பிரதர், அவங்க தான் பிரதர்ஸ். அவன் கடிச்சாலே வலிக்குமா, அவ்வளோ சாஃப்டான ஸ்கின். இதுதான் பறப்பு. அது காட்டுவாங்க பாருங்கள் ஒரு வீடியோவில், எப்படி பறக்கிறாங்க குழந்தைங்கன்னு. இதே தெரியாமல் பர்த்டே 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 கொண்டாடலையா, பர்த்டே கொண்டாடல, பர்த்டே பிறந்த உடனே இறப்பு ஸ்டார்ட் ஆகிடும். பிறந்த உடனே இறப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ நாள் தான் டிக்கெட் கிளிக்க மாதிரி தான். ஓகே, I am 50 years old now, 50 years you have died, 70 years you have died. Why you want to celebrate? 8 years why you want to celebrate? Already died, you are nearing death. ஆடை வெட்டுறான், முன்னாளுக்கு ஆடை என்ன பண்ணும், புல்லை சாப்பிட்டுட்டே இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா. நம்மள தான் ஆண்டு வெட்ட போகிறான்னு தெரியாது. ஓகே, இதுதான் நம்ம கதை. ஓகே, வி ஹேவ் டு வெரி கேர்ஃபுல். வி ஷுட் நோட் இன்டென்ட் செலிப்ரேட் பண்ணவே தேவையில்லை ஆக்சுவலாக. ஓகே, பர்த்டே மீன்ஸ் ஆன பர்த்டே, இது அட்வான்சிங் டுவர்ட் டெத். ஏன்னா புரிஞ்சுக்கணும். ஓகே, இதை வந்து நம்ம அட்லீஸ்ட் நம்ம இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். தியரட்டிக்கலாக ஒத்துக்கணும். ஆமாம், இறப்பு பின்னால் தான் இறப்பு நின்றுட்டே இருக்கு நமக்கு பின்னாலங்கிறது தெரிஞ்சுக்கணும். பரீட்சித் மகாராஜ் 7 நாள் சொல்லிட்டாங்க இறந்துடுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு ஏதாவது கெடு கொடுத்துருக்காங்களா? எப்போல்லாம் வரலாம் இல்லையா? அதனால் இருக்க டைத்தை என்ன பண்ணிடணும், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இதுக்கு வந்து முழுவதுமாக டெடிகேட் பண்ணிடணும். ஓகே, அப்போ தான் நமக்கு வந்து முன்னேற்றம் இருக்கும் ஆன்மீகத்தில். ஓகே, இல்லை நினைடுவோம் நம்ம இந்த ஆடுக்காக தான். அது பாட்டு வெட்டுன்னு வெட்டுமா, முன்ன ஆடு செத்து போச்சு, நமக்கு அடுத்து வந்துருச்சு நமக்கு தெரியாது. ஓகே, நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு புனரப்பி மரணம் புனரப்பி சரணம். ஓகே, சவித சவனானம் சொல்லுவாங்களே, இது சூய்ந்த சூடு. அது என்ன சொல்லுவோம், அது அருமையான சொல்லுவோம், பிரலாத் மர சொல்லுவார். ஓகே, ஸோ ஹித்வாத்மாவும் கிரகவந்தகவும் மனம் கதுவைத்தியமாஷேத்தா ரத்தே வித சுவார்த்தகனி விஸ்வம் துராசியா மகிரத்தமாயினா அந்த இதாந்து விபணியமானா தேபி சத்த உருதாணி பத்தா. அது கிடையாது, உருதாணி பத்தா இல்லையா அது. மத்தின்ன கிருஷ்ணோ பரத்தோ சுவித்தோவா மிதோ அபிபத்தே கிரக பிரதானா அதாந்த கோபி விஷ்டாம் தமிஷ்டம் புனசவித சவனா. அதானே மத்தின்ன கிருஷ்ண தான் கரெக்ட். ஓகே, புனசவித சவனானம் கரெக்டா. மதின்ன கிருஷ்ணே பரத்தோ ஸ்மிதோவா மிதோ அபிபத்தே கிரக பிரதானா அதாந்த கோபி விசதாம் தமிஷ்டம் புனசவித சவனானாம். ஓகே, சூயிங் த சூடு. இந்த கரும்பு சக்கை கொடுக்குறாங்கல்ல, ஜூஸ் வருமா, சக்கை ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஜூஸ் இங்கே வரும். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கலாம்னு நினைக்கிறோம். ஓகே, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. ஆல்ரெடி டைடு. நம்ம என்னது ஆல்ரெடி டெட்டு. ஒரு இடம் தூங்கி எந்திரிச்சாலே பணம். தூங்கும் போது எங்கேயா கேட்டா இல்லையா, அது எங்கெங்கேயோ போவோம் உலகத்தில். எதுக்கு தூங்கி எந்திரிச்சோன்னா முழுக சொல்கிறாங்க இடத்த. இப்போ நான் முழுகணுமா அப்படின்னு கேட்பான். அப்படியா முழுகணுமா இடத்த? தூங்கி எந்திரிச்சோன்னே முழுகணும், ஏன்னா பணம். இஃப் யூ ஹவ் ஸ்லெப்ட் ஃபார் மோர் தென் an hour, that means you are a dead body. Your body has gone somewhere else. You have taken another body. வேறு ஏதோ உடலை எடுத்துட்டீங்க, நீங்கள் திருப்பி உடலுக்குள்ளே வர்றீங்க. ஓகே, கடவுள் எதோ வரும், அதெல்லாம் என்ஜாய் பண்ணி திருப்பி உள்ளே வந்திருக்கீங்க. ஓகேவா? அப்போ இது டெட் பாடி, அதை முழுகணும் ஆக்சுவலாக அந்த இடத்த. ஓகே, குளிக்கணும், தூங்கி இருந்துச்சோன்னே டாய்லெட் போனால் குளிக்கணும். இதெல்லாம் பேசிக் அதுவே கிடையாது. ஐயோ பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க, அதுதான் வேலை. இப்போ வேலை தான் ஒர்ஷிப், அப்படி கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, பேசிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்னல் கேள்வி எக்ஸ்டர்னல் கேள்விலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் கல்ச்சர். இது இல்லைன்னா நாகரிகமே கிடையாது. அனிமல், மிருகம்னு சொன்னாங்களா, அதுதான் துரிபான பசு. 2 கால் மிருகம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறாங்க. ஓகே, அதனால் தூங்கி எந்திரிச்சாலே ஒரு நாள் முடிஞ்சிச்சு. நம்ம மரணத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம நான் வச்சுக்கணும் எப்பயும் மரணம் பின்னாலே இருக்குது. நம்ம இந்த பிறவி முடிஞ்சதுன்னா அடுத்த பிறவி என்ன எங்கே கிடைக்கும்? அமெரிக்காவில் ட்ரம்ப்போடைய ஃபேமிலியில் அப்படி ஒரு நல்ல பிறவி கிடைக்குமா என்ன? நம்ம சூஸ் பண்ணுறோமா என்ன? அம்மா அப்பாவெல்லாம் இந்த மாதிரி கிருஷ்ணா எனக்கு இந்த மாதிரி போடுங்க, அந்த இடத்துல போட்டாங்க, ரஷ்யாவில் கூட போட்டால் கூட ஓகே தான். ஏதாவது ஒரு கண்ட்ரி, இந்தியா மாத்திரம் வேணாம், வேறு எங்கேயாவது போடுங்க. இது சூஸ் பண்ண முடியுமா இல்லை? எந்த பறி நான் கூட கிடைக்கலாம், மறைச்சு சொன்ன மாதிரி எந்த பறவைகளும் கிடைக்கலாம். என்ன கர்மா பண்ணாங்களோ அதுக்கேற்றபடி அடுத்த பறவை கிடைக்கும்.
அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த உலகத்தில். ஓகே, வெரி வெரி கேர்ஃபுல், வி ஆர் பி வெரி கேர்ஃபுல். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்கிறோம், தபஸ்யா பண்ணுறோம். இது வந்து ஒரு உறுதியாக பண்ணுறோம். ஆனால் கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை மேக்ஸிமம் இழுக்க ட்ரை பண்ணுவாங்க. தவளையெல்லாம் ஏதாவது ஒரு தவளை மேலே பிடிச்சா என்ன பண்ணுறோம், தவளையெல்லாம் பிடிச்சி இழுக்கும் இல்லையா? எதுக்கு நீ மேலே போகிற, கீழே கீழே அந்த மாதிரி தான். ஓகே, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, நீ ஒரு சினிமா கூட போ, கிளப்புக்கு போ, இந்த வயசுக்கு நீ இதெல்லாம் பண்ணணுமா என்ன, நீ வந்து கிருஷ்ணா ராமான்னு சொல்லி சாமியார போகிற அப்படின்னு. ஓகே, நீ நினைச்சாலும் சாமியார முடியாது. வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு பின்னா வந்துகிட்டே இருக்கு. நீ எப்படி சாமியார முடியும்? கோயிலெல்லாம் உட்காந்துருக்கலாம், மனசில் எங்கே இருக்கும், ஆசாமி நினச்சிட்டு இருக்கோம். அதனால நீ வந்து அவ்வளோ ஈஸியாக சாமியார முடியாது, சொல்லிக்கலாம் தைரியமா. ஓகே, நம்ம நின்று ஹரிகிருஷ்ணா சொல்லு, நீ நல்லபடியாக நல்லவனாக இருப்ப. ஓகே, அதனால ஹரிகிருஷ்ணா சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை மாற்ற முன்னேற்ற ட்ரை பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து கன்க்ளூட் பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா முடிச்சுக்கலாம். அதோட எந்த வரையும் முடிச்சுக்கோம், இப்போ 11 முடிச்சுக்கோம் இல்லையா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை, 11 முடிச்சிட்டோம். ஆமாம், மாதாஜி கிருஷ்ணா 11, 12 ஆரம்பிக்கணும். ஓகே, ஆமாம் ஆமாம், 12லேருந்து ஆரம்பிக்கணும். கரெக்ட். எதுவும் கேள்வி இருக்கா யாருக்கும்? ஓகே, பாயிண்ட் சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. யுதிஷ்டிரர் வந்து அவர் காலத்துல வந்து நல்ல செல்வம்ல எல்லாத்துக்கும் கல்யாணி வழங்கினாரு. அவர் நம்முடைய தந்தையை போலவே அவர் இருந்தாரு. தன்னுடைய சொந்த நோக்கங்கள் எதுவும் இல்லாமல் பகவானுக்கு வந்து கிருஷ்ணர் தாமரை பாடங்களுக்கு அவர் இடைவிடாத சொல்லி காரணத்தை வந்து அவர் வந்து புறம் நூறுல இருந்து வெளிப்பட்டு வந்தார். சரி மேம், தேங்க்யூ மாதாஜி. சரோஜா மாதாஜி. நித்யானந்த பிரபு நித்யானந்த பிரபு கருணை இருந்தா தான் நம்ம வந்து பௌதிகத்தை விட்டு வெளியே வர முடியும். அதே மாதிரி நித்யானந்த பிரபு கருணை இருந்தா தான் நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட பட்டா வர முடியும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சரோஜா மாதாஜி சொல்லுங்க. பரிசித் மகாராஜா அக்னி மாதிரி இருக்கிற அவர் அந்த கருவுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா பகவான் வந்து அங்குஷ்டம் அளவுக்கு வந்து எல்லா அலங்காரத்தோட அப்படியே வந்திருக்காரு. கிரீடம், மஞ்சள் ஆடை, எல்லாம் பகவானுக்கு உரிய அத்தனையோட அந்த அங்குஷ்ட அளவுக்கு அவரை பார்த்திருக்காரு. அதனால பகவான வெளியே வந்த அப்புறம் கூட எல்லாரையும் அந்த மாதிரி கருவில பார்த்த மாதிரி பகவானை பார்க்கணும் அப்படின்னு அவர் எல்லாரையும் அந்த மாதிரி எதிர்பார்த்தாரு. எங்க அவர் தெரியுதா அப்படின்னு. அதான் பரீட்சை பேர். ஓகே, தேங்க்யூ மேடம். கரெக்ட். அங்குஷ்ட மாத்திரம் அமலம் புரட் புரட்ட மௌனிலம் அபிவிய தர்சனம் ஷியாமம் ததித் வாசுதம் அச்சுதம். ஓகே, சுதா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை மெல்ல மெல்ல சொல்லி லைஃப்ல முன்னேறணும். முன்னேற்றம் அதான் முன்னேற்றம். ஓகே, முன்னேற்றம்னா அதான் உண்மையான முன்னேற்றம். எவ்வளோக்கு எவ்வளோ ஹரே கிருஷ்ண மேல் நாட்டம் வந்திருக்கோ அவ்வளோ முன்னேறிக்கும். ஏன் அது முன்னேற்றம் சொல்கிறோன்னா, நமக்கு வந்து லாஸ் ஆகாது. ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் இவ்வளோ சேர்த்துட்டீங்க, 10 கோடி 10 சி இருக்குது நம்ம பின்னால். ஓகே, வச்சுமே 10 சி இறந்தவொடனே எத்தனை சி எடுத்து போகலாம். ஆனால் எவ்வளோ நீங்கள் ஹரிகிருஷ்ணா சேன் பண்ணியிருக்கீங்களோ, எவ்வளோ இதில் முன்னேற்றம் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே வருமா. அடுத்த பிறகு நீங்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் 10 சி நம்ம எடுத்துக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இதை உண்மையான முன்னேற்றம். ஓகே, மாதாஜி சொல்லுங்க. ஃபைன். பிரபுஜி இதுல வந்து பிரஜாபதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரஜானா மக்கள், பிரஜானா மக்கள், பிரஜாபதினா அந்த நிறைய மக்கள் தொகையை கிரியேட் பண்ணுறது தான் பிரஜாபதி, அதிபதி பிரஜாபதிங்கிறது. ஓகே, ஓகே மாதாஜி. ஓகே, மாதாஜி சொல்லுங்க. இல்லை, பிரம்மா கீழே நிறைய பேர் இருக்காங்க. பிரஜாபதி பிரம்மாவும் சொல்லலாம். பிரம்மா வந்து நிறைய பேர், தக்ஷன், நிறைய பிரஜாபதி இருக்காங்க. அவன் முதல்ல வந்து இந்த உலகத்தை வந்து ஆள்களே கிடையாது இல்லையா? அப்போ வந்து ஆள்களை கிரியேட் பண்ணுங்க. ஆள்கள்லாம் மனுஷ மாத்திரம் கிடையாது, பிராணிகள் எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரஜாபதிங்கிறது ப்ரொகினிட்டர், உற்பத்தி பண்ணுறவங்க. இந்த தக்ஷன் வந்து 1000 குழந்தையை பற்றிருக்கான், 10,000 குழந்தை பற்றி ஃபஸ்ட்டு. இதெல்லாம் நம்மளால் கன்சீவ் பண்ண முடியாது. எப்படி 10,000 குழந்தை பற்றிட்டா இது நமக்குலாம் புரியாது. ஓகே, அந்த மாதிரி இது இன்டென்சிவ். ஓகே, நான் வச்சுக்கணும். ஓகே, பிறந்தவொடனே நம்ம ஜாலியாக இருக்கணும் கிடையாது. ஓகே, மரணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிறத புரிஞ்சுக்கணும். எனக்கு பர்த்டே கொண்டாடல, ஐயோ நான் பர்த்டே என் பர்த்டே நினைக்கூடாது. ஓகே, சரி மாதாஜி. யுதிஷ்டிர மகாராஜாவுடைய ஆட்சி இருக்கும் பொழுது அவர் வந்து விலங்குகளை கூட பாதுகாத்தார். விலங்குகள் கூட மனிதர்
ஈக்குவலா பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆனா இப்போ வந்து கலியுகத்துல அப்படி கிடையாது. இல்லைங்க பசுமாட்டுக்கெல்லாம் அது மனுஷனுக்கே உத்தரவாதம் இல்லையா? அதனால தான் ஹரிகிருஷ்ண மந்திரம் வந்து ஒரு ஹரிகிருஷ்ணனுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்றாரு பிரபாத். ஓகே, இந்த ஹரிகிருஷ்ணா சொல்றவங்கள கிருஷ்ணர் வந்து பாதுகாத்துட்டு வராருன்றார். ஓகே மாதாஜி சத்யம். ஆமாம், அர்ச்சா விக்கிரம் முடியலன்னா அட்லீஸ்ட் பிக்சர் வச்சுக்கணும். அர்ச்சா விக்கிரம் வைக்கணும்னா இனிஷியேஷன், குருவோட இனிஷியேஷன் வைக்கணும். இப்போ நீங்கள் கொடுத்துறீங்களே அந்த மாதிரி, இல்லைனா எங்களுக்கு பே மாற்றாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஒன்று பூல் போட்டு இந்த மாதிரி அதெல்லாம் அது பண்ணால் தான் அர்ச்சாவனம் பண்ண முடியும். இல்லை நம்ம பிக்சர் வச்சாலும் ஓகே தான். பிக்சருமே தட்ஸ் நாட் டிபெண்ட் கிருஷ்ணான் பிக்சர் அந்த மாதிரி பண்ணும். ஓகே கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இந்த பௌதிக உலகம் வந்து துப்பலயம் அசாசுதம். இங்க வந்து நம்ம இன்பத்தை தேடி அடையிறோம். இன்பம் கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம வந்து தூய பக்தர்களுடைய சகவாசத்திலையும் பகவான் வாசுதேவருடைய சகவாசத்திலையும் இருந்தாதான் நம்ம ஆனந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா பெற முடியும். தேங்க்யூ மேம். கிரிஜா மாதாஜி உங்களுக்கு பாயிண்ட் இருக்கா? ஓகே பிரபுஜி. அதாவது பகவானுடைய பக்தர் வந்து எந்த துயரத்துல இருந்த பக்தர்னு கொஞ்சமே நம்ம போய் சரணடைஞ்சா கூட பகவான் எந்த ரூபத்திலயாவது வந்து நம்மள வந்து காப்பாத்தி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிறது பரீட்சித் மகாராஜோடைய ஸ்டோரியே நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. பிரியதர்ஷி மாதாஜி உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருக்கா? கவனிச்சதுல பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்கா? ஒண்ணுமே பிரபு சொல்லுது. எனக்கு ஒண்ணுமே இல்ல, நம்ம ஃபுல்லா சரண்டர் பண்ணணும் லைஃப்ல. சரி ரைட். ஓகே தேங்க்யூ. அது ஒண்ணுதான், ஃபுல்லா சரண்டர் பண்ணா நம்மளுக்கு எல்லா இதுவும் எல்லா இடத்துலயும் கடவுள் பகவான். நாங்க குருவாயூரப்பன் சொல்லுவோம். குருவாயூரப்பன் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஹரே கிருஷ்ணா தான். எனக்கு அந்த குருவாயூரப்பன் கோயில்ல போனா அது என்னமோ தெரியல பிரபு, சாண்டிங் பண்ணும் போதும் எல்லாம் பண்ணும் போதும் தன்னை அறியாமையே அந்த கண்ணில் இருந்து தண்ணி வந்துடும். அது எதனால வருதுன்னு எனக்கு தெரியல. கடவுள் போய் முன்னாடி போய் அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. அது கஷ்டத்தினால இல்லை, அவரை நினைக்கும் போதே அது ஒரு நமக்கு ஒரு தனியா ஒரு இது, அது சொல்ல முடியாது பிரபு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க சாட் பண்ணுங்க, கூட நல்லா சாட் பண்ணுங்க. நல்லதுதான், அழுதுட்டே சாட் பண்ணுங்க. ஓகே ரைட். கண்டிப்பா. ஓகே தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. சரோஜா எல்லாம் சொல்லிட்டாங்க. பிரபு உங்களுக்கு எதுவும் பாயிண்ட் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, முடிஞ்சா சொல்லுங்க. ஆமாம்மா பரிசீலித்த கரெக்ட். அவர் வந்து இது பண்ணிட்டார் இல்லையா? வெரி நைஸ். ஓகே பிரபு. பக்தி என்பது வந்து ஆச்சாரியல் அசோசியேஷன்லையும் பக்தரோட அசோசியேஷன்லையும் இருக்கு. ஆமாம். ஓகே, பக்திங்கிறது கீழே உள்ளவங்க சொல்கிறது கிடையாது, மேலே உள்ளவங்க சொல்கிறதும். ஓகே, ஆச்சாரியர்களுக்கும் பகவான் சொல்கிறதும். கீழே இத்தனை பேர் நல்லா பெரிய ஆளுப்பா ரொம்ப நல்லவர்னு ஒரு 100 பேர் சொன்னாலும் நோ வேல்யூ. எப்படிப்பட்ட மனிதர்கள் சொல்கிறாங்க பாகவதம்? ஸ்வ வித் வராக உச்சரக்கரை. மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கலியுகத்தில் அனிமல்ஸாக இருப்பாங்களாம். என்ன அனிமல்ஸாக இருப்பாங்களாம்? ஒட்டகம், கழுதை, பன்றி, நாய். ஸ்பெசிஃபிக்காக 4 அனிமல்ஸ் சொல்கிறாங்க. இதுதான் இந்த கூட்டம். இவங்கெல்லாம் சேர்ந்து ஐயா சூப்பர் ஐயா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆல்சோ சேம் டைப். புரியுதா அவங்களுக்கு? இப்படி தான் கலியுகத்தில் இருப்பாங்களாம் ஆக்சுவலாக. ஆனால் அவங்க பேரில் நல்ல பேர் வாங்கணும் கிடையாது. யார்கிட்ட நல்ல பேர் வாங்கணுமா? பகவான்கிட்டையும் பகவானுடைய அத்தாரிட்டி இருக்காங்களோ ஆச்சாரியர்கள், அவங்க சொல்லப்படிதான் செய்யணும். எல்லாருமே திட்டினாலும் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. தேஜந்து பாந்தவா சர்வே நின்னந்து குருவோ ஜனா. ரிலேட்டிவ்ஸ்லாம் தூற்றட்டும், குருவே நிந்திக்கட்டும், கவலை இல்லை. கோவிந்தோ மம ஜீவனம். ஓகே, குலசேகர் சொன்னது தான். அதனால நம்ம கவலை கிடையாது. அன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க மேடம். பௌதிகத்தில் நம்ம புலனின்பத்திற்காக அடையப்படும் ஆசையானது நிரந்தரமானது. பாலைவனத்தில் ஒரு சொட்டு நீர் கிடைப்பதற்கு சமமானது. அதில் வித்யாபதி போயிட்டு வந்து பாடுவார்ல, தாத்தக்க பிந்து சமயி அப்படி சொல்லி நல்லா பாடுது. ஆக்சுவலாக வித்யாபதினு சொல்லி பலவர் வித்யாபதி இருக்காரு. அவர் பாடுவார் இந்த மாதிரி தான். மனைவி, குழந்தைகள், இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அதில் ஹாப்பினஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து பாலைவனத்தில் இருக்க ஒரு ட்ராப் மாதிரி தான் ஹாப்பினஸ் இருக்குவார். ஓகே, அதுவும் கிருஷ்ணா மயமாக வச்சுருந்தா தான் அது ஹாப்பினஸ் இருக்கும். இல்லைன்னா சண்டை தான் இருக்கும் வீட்டில். ஓகே மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இது பாயிண்ட் இருக்கா? நீரை வந்து இலையில ஊற்றும்போது பயப்படாது, வேர்ல ஊற்றினா ஆமாம் எல்லாருக்கும் பயன்படும். அதுபோல நம்ம பக்தியில் நாட்டம் முன்னேற்றம் பகவானை திருப்தி பார்த்தா முன்னே கிடைக்கும். ஓகே அருணி.
இல்லை சரி ஓகே. இப்போ எல்லாம் பேசியாச்சு. ஹரே கிருஷ்ணன் முடிச்சுக்கலாம் கிளாஸில். எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபர்ஷ்யா கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஆனந்த கோடி வைஷ்ணவன் கி நாமாஞ்சல ஹரிதாஸ் ठाकुर की गीताय गौर प्रेमानंदे हरि हरि बोल. हरे कृष्णा. थैंक यू वेरी मच. हरि बोल.